வணக்கம். இது வேந்தர் டிவியின் தேர்தல் சிறப்பு அதிகாரம் யாருக்கு விவாத நிகழ்ச்சிக்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மே 16ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்று இன்றைக்கு இன்னும் சில மணி நேரங்களில் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்ற நிலவரம் தெரிய வரும். அதற்கு முன்பாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ், அதாவது வாக்குப்பதிவுக்கு பிறகு நடைபெற்ற கருத்து கணிப்புகள் விவரங்கள் பற்றிய விவரங்களை எல்லாம் அலசுவதற்காகவும் ஆராய்வதற்காகவும் நமது சிறப்பு தேர்தல் அதிகாரம் யாரு நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு வீரபாண்டியன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திரு தமிழன் பிரசன்னா அவர்களும் அரங்கிற்கு வருகை இருந்திருக்கிறார்கள். அனைவரையும் சிறப்பு அதிகாரம் யாருக்கு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு மணி, அதாவது இன்னைக்கு வாக்குப்பதிவு முழுமையாக நிறைவு பெற்று கிட்டத்தட்ட 74.26% வாக்குகள் பதிவாயிருக்கு. இப்போது கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கையில் கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 2011 78% வாக்குகள் பதிவாயிருந்தது. பட் அதை கம்பேர் பண்ணும்பொழுது வாக்கு சதவீதம் குறைவதற்கு என்ன காரணம்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்களேன். இல்லை, இந்த 74% 74.76 74.26 நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட 75% போல் இருக்குது நமக்கு. ஆல்மோஸ்ட் 75% குட் போலிங் தான் ஆக்சுவலாக. அது ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா கடந்த முறை உங்களுக்கு 2011 78% ஆச்சு. இந்த தடவை 74 சொச்சம் ப்ளஸ் கிட்டத்தட்ட நியர்லி 75. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எண்ணிக்கை அளவில் பார்த்தீங்கன்னா அதற்கு இணையாக தான் பதிவாயிருக்கு. ஏன்னா வாக்காளர்கள் கூடி இருக்கிறதுனால எல்லா வளர்ந்த நாடுகளிலுமே கூட உங்களுக்கு 45-50% தான் போலாகுது. இப்போ அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளில் கூட அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் உங்களுக்கு 65% தாண்டினாலே சாதாரணமாக நம்மளோட போலிங் 60லேருந்து 65% தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 75% கிட்டத்தட்ட போலாக இருக்கிறது. 75% வாக்குப்பதிவு என்பது ஒரு ஆரோக்கியமான போலிங் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே அதில் ஒரு 25% 1/4 வராமல் தான் இருப்பாங்க. பல காரணங்களால் விருப்பம் இல்லாமல் இருக்கும் அல்லது வர முடியாத சூழல் இருக்கும். ஆகவே இதை ஒரு குறைஞ்ச போலிங், இது லோ போலிங்ன்றதே தப்பான கருத்துன்றது என்னோட பாயிண்ட். இல்லை, அதாவது தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லேயும் வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்கிற போது கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு சென்னையில் எவ்வளோ சதவீதம்? சென்னையில் 60.99%. நல்ல சதவீதம். அது நீங்கள் எதை தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சென்னையில் எப்பயுமே சராசரியாக கடந்த ஒரு 4 தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 60 அந்த லெவலில் தான் வருது. என்ன சொல்ல போனீங்கன்னா 96 ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வந்தப்போ கூட மாநிலம் முழுவதும் 66% தான் போலாச்சு உங்களுக்கு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆனால் 2011 78% ஆட்சி மாற்றம் வந்தது. 96 66% போலிங் வந்தது. 60% ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நீங்கள் பாம்பே, டெல்லி, கல்கட்டா இந்த மாதிரியான நகரங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு 60% போலிங்கிறது இது முதல்ல இது லோ போலிங்கிறதே தப்புன்றது என்னோட பாயிண்ட். இல்ல, அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துறைமுகத்தில் 55% தான் வாக்குப்பதிவு ஆவரேஜ். அது நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் மேல பிடிக்காம இருக்கலாம். மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷன் பலவிதமான அவேர்னஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய நடந்துச்சு. அப்படி இருந்தும் கூட வாக்குப்பதிவு மந்தமாக நடக்கிறது என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் நடந்த ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு உண்டான பகுதி சென்னை. அப்படி இருக்கும்போது கூட பதிவு குறைஞ்சிருக்குங்கிறது தான். இப்போ இது ஏன் நம்ம இது ரொம்ப அதிகமாக அழுத்தம் கொடுத்து நம்ம பேசுகிறோம்னு கேட்டிங்கன்னா வரலாறு காணாத சென்னை வெள்ளத்தால் உலகமே உற்று நோக்கிய சர்வதேச ஊடகங்களால் மிகப்பெரிய அளவில் எழுதப்பட்ட அந்த உங்களுக்கு சென்னை வெள்ளத்துக்கு பிறகு கண்டிப்பாக அதிகப்படியான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 80% இருக்கும். அந்த மாதிரிலாம் அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்படி வரல. இருந்தாலும் நான் சொல்ல வருது என்னன்னா 60%ன்றது நீங்கள் ஒப்பீட்டளவில் நீங்கள் 80 குறி வைக்கிறீங்க, 100 குறி வைக்கிறீங்க. நீங்கள் 80 வரும்னு எதிர்பார்த்துட்டு அது வராததால் தான் சொல்கிறீங்களே ஒழிய இதை இதற்கு சென்னையின் கடந்த கால வரலாறுகளை, கடந்த 4 சட்டமன்ற தேர்தல் வரலாறுகளை வைத்து பார்க்கும் பொழுது 60% வாக்குப்பதிவு என்பது நாட் பேடுன்றது தான் என்னுடைய கருத்து. திரு நாராயணன், அதாவது கருத்து கணிப்புகள் போயிருமே, அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு அதிமுக சாதகமாக போட்டாங்க. பட் எக்ஸிட் போல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த பிந்தைய கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா திமுக சாதகமாக தான் நிறைய கருத்து கணிப்பு புள்ளி விவரங்கள் கூறுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கடைசி 30 நாட்களில் வந்ததுன்றதுல சந்தேகமே இல்லை. இன்றைக்கு கூட தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் அணி, காங்கிரஸ் திமுக அணி 12 இடங்களிலும், அதிமுக அணி 6 இடங்களிலும் முன்னிலை இருப்பதாக கரண்ட் செய்தி.
நிச்சயமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாற்றம் வர வேண்டும், இந்த அரசு வந்து இயங்கா அரசு செல்ல வேண்டும்ன்றத, அதுவும் அதாவது ஒரு அகங்கார அரசாக தெளிவுபட்டது. மக்களை கூட தொடர்பில்லாத அரசுன்னு எங்களுடைய ராகுல் காந்தி சொன்னது எடுபட்டது, சோனியா காந்தி அவர்கள் சொன்னது எடுபட்டது. ஒரு அரசுங்கிறது அதுவும் மக்களாட்சியில் மக்களுடைய தொடர்புள்ள ஒரு அரசாக இருக்க வேண்டும். ஒரு ஃபார் த பீப்புளாக இருக்கக்கூடாது, எஃப்ஓஆர் பீப்புளாக இருக்கணும் வழியே மக்களை எஃப்ஏஆர் பீப்புளாக இருக்கக்கூடாது என்பதை மக்கள் புரிந்துக்கணும். பார்த்தீங்கன்னா இது கூட அதாவது ஒரு அரசு வந்து அரசு இயந்திரம் அரசு கட்டுப்பாடில் இல்லைன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எலெக்ஷன் அன்னைக்கும் எலெக்ஷனுக்கு 15 நாள் கூட முன்னால் கூட தமிழ்நாட்டில் கரண்ட்டு கட்டே இல்லைன்னு தினம் கரண்ட்டு கட்டு இருந்தது. இதையெல்லாம் மக்கள் பொறுத்துக்க மாட்டாங்கன்றது தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் காட்டு. இல்லை, முன்னணி நிலவரங்களை பற்றி சொன்னீங்க. என்ன முன்னணி நிலவரங்கள் வந்து நம்ம இப்போ இருக்கிற நிலவரத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காரு நினைக்கிறேன். என்ன போக போக தான் தெரிய வரும். ஏன்னா முன்னாடி வரது பின்னாடி போகிறதும் பின்னாடி வரது முன்னாடி போகிறதுங்கிறது தெரியும். ஒவ்வொரு நிமிடத்திற்கும் எலெக்ஷன் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்பொழுது வந்து இது முன்னணி நிலவரம்ங்கிறது நான் ட்விட்டரில் பார்க்குறேன். ஓகே, திரு வீரபாண்டியன், உங்களுடைய பார்வையில் இந்த கருத்து கணிப்புகளை பற்றி எப்படி பார்க்க? இல்லை, ஜனநாயக நாட்டில் இது மிக இயல்பானது தான். இந்த கருத்து கணிப்புன்றது நமக்கு இந்த அமெரிக்கா நமக்கு வழங்கியது, அதை நம்ம அப்படியே எடுத்துட்டோம். அதை நம்ம இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு, இவ்வளோ கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க. வெற்றி தோல்வி மிக இயல்பான ஒன்று. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி, டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பிரிட்டனில் த வே ஆஃப் டெமோக்ரஸின்றான். ஜனநாயகத்துக்கான வழியே எங்கடா இருக்குன்னா இந்தியாவில் இருக்குதுன்றான். அதுக்குள்ள ஆழமான விஷயம் இருக்குது. நம்மெல்லாம் பெருமிதம் அடைய வேண்டிய ஒரு விஷயம் அது. இல்லை, குறுக்கிடுறதுக்கு அதாவது திமுக 22 தொகுதிகளுக்கு மேலே முன்னிலை இருக்கிற தகவல் வந்திருக்குது. தொடருங்களா? 22 ஆமாம், 22 தொகுதியில் முன்னிலை இருக்கிற தகவல் வந்திருக்கு. ஓகே, இல்லை அதனால நான் அதுக்குள்ளே போகல, வரட்டும், முடிவுலாம் வரட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரம் யாருக்குன்னு சொன்ன இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப என்ன டச் பண்ணுது. அது சொல்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். ரொம்ப நல்ல தலைப்பு இது. ஏன்னா ரவுண்ட் டேபிள் வட்டமேஜை மாநாட்டில் லண்டனில் இந்த தலைப்பு மேலேயே 2-3 நாட்கள் விவாதம் நடந்தது. அம்பேத்கர் கலந்து கொண்டு, அதுக்கு பிறகு காந்தி கலந்து கொண்டு, அதிகாரம் யாருக்குன்னு தான். இப்போவும் அதிகாரம் கட்சிகளுக்கா வெறும் மக்களுக்கான்றது ஒன்றும் மக்களுக்கு வரல. அதிகாரம் 2 வடிவில் இருக்க, அரசாங்கன்னு. அரசாங்கம் வடியை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, எம்பி. அரசு என்பது ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். அங்கே இருக்கிற அதிகாரம் இன்னும் வரல, இங்கே கீழே வரல. 2 பேர்கிட்ட இருக்கிற அதிகாரம், மத்தியில் இருக்கிற அதிகாரத்தை மாநிலத்தில் கேட்பாங்க. அது சீஃப் செக்ரட்டரியோடு நிற்கும், அது சீஃப் மினிஸ்டரோடு நிற்கும். கீழே இறக்க மாட்டாங்க இவங்க. மத்தியில் இருந்த அதிகாரத்தை போராடி பெற்றுவாங்க, கீழே போகாது, கிராமங்களுக்கு போகாது. அது அப்போ பேசினார் அம்பேத்கர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் கிடைக்குமானார். காந்தி என்ன சொன்னார்னா இது வந்து ஏழைகளுக்கும் கிராமங்களுக்கும் கிடைக்குமானார். ரொம்ப ஆழமான விஷயம். இன்னும் நாடு இவ்வளோ பெரிய மிக சிறந்த ஜனநாயக நாடு என்றாலும் கூட இன்னும் அதிகாரம் இங்கே வரல. எனவே அதற்கான அதிகாரமும் நல்லது. அதை எனக்கு நினைவுபடுத்தினது இந்த தலைப்பு, அதனால நான் சொல்கிறேன். 2வது, கொஞ்சம் டெமோக்ரஸியாக பண்ணியிருக்கிறீங்க. இந்த சின்ன கட்சினா அதை விளைக்கிறது. இப்போ லெஃப்ட் எங்களுக்கே பல சேனலில் வாய்ப்பே தரல விவாதங்களுக்கு. ஒருவேளை நாங்கள் தோற்க போது தெரிஞ்ச பிறகு நல்லா தெரியும் இல்லையா, லெஃப்ட் ஒரு பெரிய கெயின் பண்ண விடாதுன்னு தெரியும், அப்போ கூப்பிடுறாங்க. இல்லை, ஜனநாயகத்தில் அது ஆரோக்கியமான ஒரு செயலாக இருக்காதல்ல. இல்லை, ஜெயிக்கிறது தோக்கிறது மீடியாவுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. லெஃப்ட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பே தரல. லெஃப்ட் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக பொலிட்டிக்கலாக நாங்கள் சிலதை முன்வைப்போம். எங்களை அணைக்கிறதுனால என்ன ஒன்றும் தெரியல. சரி, அது பரவாயில்ல, இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது சொல்கிறதுக்கு, அதனால சொல்லிட்டேன். நீங்கள் கேட்ட கேள்வி கருத்து கணிப்பு சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, கொஞ்சம் நேரம் இருக்குது, மக்கள் வாய்ப்பளிக்கிறாங்க. இதையே பைபாஸ் பண்ணுறாங்க. கருத்து கணிப்பு அப்புறம் இந்த அதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்க அப்படி சொல்றீங்க. பட் கருத்து கணிப்புகள் என்ன மாதிரியான ஒரு சூழலை சொல்லுதோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலவரங்கள் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, அது யார் சொல்கிறார்கள் இருக்குது, எப்படி சொல்றாங்கன்றதுக்கு. நீங்க அரசியல் கட்சிகளுக்கு பின்னாலேயே கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குதுங்க. அந்த உண்மையை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு கொள்கை வழி அதிகாரத்தை நம்ம ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் அண்ணாதுரை முதல் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்த போது பணம் அங்கே பெரிய அளவில் பங்காற்றலை. அதேபோல் திமுகவை எம்ஜிஆர் தோற்கடிக்கப்பட்ட போது பணம் அங்கே பெரும் பங்காற்றலை. கொள்கை வழி அரசியல் தலைவர்கள் கட்சிகள் இருக்கிற இந்த காலத்திலேயே நீங்கள் ஒரு பெரும் பணம் பங்காற்றுகிறது. இது நம்ம எல்லாம் மனதோடு உரையாடினா நமக்கு தெரியும். கொள்கை வழி யார் இருக்கிறாங்களோ அவங்கள ஒப்புக்கொள்வாங்க. சரி, இதை பற்றி விரிவா பேசுவோம். இப்போ இன்னைக்கு அதிமுக 28 இடங்களிலும் திமுக 32 இடங்களிலும் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நமது செய்தியாளர் சையது வந்து ராணிமேரி கல்லூரியிலிருந்து கள நிலவரங்களை தருகிறார். சொல்லுங்க சையத், அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். சையத், தொடர்பில் இருக்கீங்களா? நான் ரெடியா தான் இருக்கேன் சார். கட் பண்ணி விடுறீங்க சையத். சையத், வணக்கம் சார். சொல்லுங்க சையத், தொடர்பில் இருக்க வணக்கம் சார். அதாவது நான் சென்னையில் உள்ள வணக்கம் சார். நான் சென்னையில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் வாக்கு எண்ணும் பகுதியில் இருக்கிறேன். அதாவது
ஆர்கே நகர், அதாவது நான் இருக்கும் பகுதியானது ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியை எண்ணக்கூடிய பகுதியில் தற்போது இருக்கின்றேன். அதாவது தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா போட்டியிடக்கூடிய இந்த ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி என்னும் பகுதியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். தற்போது இந்த தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் வாக்குகள், அதாவது மொத்தமுள்ள 2,48,882 வாக்காளர்களில் 1,72,821 பேர் இந்த வாக்களித்திருந்தார்கள். இதில் 67.9% வாக்குகள் பதிவாகி இருந்தது. தற்போது முதற்கட்டமாக தபால் வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் மொத்தம் 545 வாக்குகள் தபால் வாக்குகள் பதிவாகி இருந்தது. இதில் அதிமுகவை சேர்ந்த தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் முன்னிலையில் இருப்பதாக தற்போது ஒரு வெற்றிகரமான அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது இன்னும் பிரித்து சொல்லப்படவில்லை. அதேபோல பகுதியில் ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்கிறது. அதில் 928 வாக்குகள் மொத்தம் பதிவாகி இருக்கிறது. அதேபோல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே 650 தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் இன்னும் யார் யாருக்கு எத்தனை வாக்குகள் என்பது தற்போதுதான் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் சார். ஓகே நன்றி சையத். அடுத்து திரு பிரசன்னா, இப்போது வரக்கூடிய செய்தியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக 41, அதிமுக 37ங்கிற மாதிரி நிலவரம் வந்துட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வை? இது எல்லாமே போஸ்டல் பேலட்டா இல்லை இல்லை முன்னணி வர ஆரம்பிச்சிச்சுங்க, இவிஎம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம் திரு பிரசன்னா, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். இது ஒரு சில தொடக்கங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் போக இல்லை நம்ம இதை வச்சுட்டு நம்ம ஒரு என்னுடைய போக முடியாது. அதுதான் நானும் சொல்கிறேன். மகிழ்ச்சிகரமான செய்தி, நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடக்கத்திலிருந்தே அது லீடிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய நன்றி. குறிப்பாக ஏன் இந்த நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் பார்க்குற போது, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது இந்திய ஜனநாயகமே கண்டிராத ஒரு பேரழிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னமும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, இந்திய ஜனநாயகம் கண்டிராத பேரழிவு அப்படின்னு அந்த வார்த்தையை ஏன் பிரயோகப்படுத்துகிறேன் அப்படின்னா, இந்த 5 ஆண்டு காலம் ஏதோ ஒரு சர்வாதிகாரியின் கையில் ஆட்சி இருந்தது போல மக்களோடு தொடர்பு அமெரிக்க நாராயணன் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். ஃபார் த பீப்புள் இல்லாமல் ஃபார் அவே ஃப்ரம் த பீப்புள். அது மக்களை விட்டு புறந்தள்ளி ஒரு ஆட்சியை தனக்கான ஆட்சியாக நடத்தி கொண்டிருந்தார் அம்மையார் ஜெயலலிதா அப்படிங்கிறது தான் பார்வை. இது ஒரு சில உதாரணங்கள் மட்டுமல்ல. ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், டெமோக்ரஸி இஸ் நாட் ஒன்லி எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இட் இஸ் an invitation for a new life அப்படிம்பார். ஒரு புது வாழ்க்கைக்கான அழைப்புதலாகத்தான் ஜனநாயகம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை அப்படியே நாம் கடந்த 5 ஆண்டுகளில் பொருத்தி பார்த்தோமே ஆனால் எல்லா இடங்களுக்கும் இன்விடேஷன் அழைப்புதல் போயிருக்கிறது. என்ன அழைப்புதல்னா, கருமாதி பத்திரிக்கை தான் போயிருக்கு. யார் வீட்லையும் சந்தோஷம் கிடையாது, எல்லாம் துக்க வீட்டில் உட்காந்துருந்த மாதிரி. இன்னும் இந்த ஆட்சி போகக்கூடிய கடைசி சூழ்நிலையில கூட 7 பேர் குடும்பங்களை நடுத்தருவில் நிப்பாட்டி இருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா. ஆக அந்த நிலைக்கு தமிழக மக்கள் நல்ல முடிவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முடிவுன்றது மிகப்பெரிய ஸ்வீப் மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு இது தொடக்கம். ஒரு 4-5 தொகுதிகள் தான் முன்னிலை வந்து முன்ன பண்ணி இருக்க ஒழிய மற்றபடி ஒரு பெரிய ஒரு முன்னிலை வந்து நீங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்குது தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரியான ஒரு சூழல் இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், இது ஒரு தொடக்கம். போக போக அதிமுக பின்தங்குவதும் திமுகவினுடைய கரங்கள் ஏன்னா மிகப்பெரிய வெற்றி பெற போகிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதனால ஓகே. கோயம்புத்தூருடைய நமது செய்தியாளர் சதீஷ் வந்து தொடர்பு இருக்கிறார். சதீஷ், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை கொஞ்சம் சொல்லுங்க. சார், தமிழகத்தினுடைய மிகப்பெரிய இன்றைய தேர்தல் முடிவுகள் தமிழகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கோவையை பொறுத்தவரை 10 தொகுதிகளில் தற்பொழுது இன்று காலை வாக்கு எண்ணிக்கை துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக தபால் ஓட்டுகள் என்னும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணிக்கை பணியும் துவங்கியுள்ளது. இதற்காக இந்த வளாகத்தில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் மேலும் 5344 வாக்கு பெட்டிகளும் தொடர்ந்து 5434 வாக்கு பெட்டிகளிலும் 240 மேஜைகளில் எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
ஓகே, நன்றி சதீஷ். தொடர்பில் இருங்க, மறுபடியும் நான் உங்களோட லைனில் வர்றேன். தற்போதைய நிலவரம் வந்து ஏடிஎம்கே 52 தொகுதிகளிலும் திமுக 58 தொகுதியிலும் முன்னிலை இருப்பதாக தகவல் வந்திருக்குது. திரு நான் தொடருங்களேன். இல்லை, அதுதான் இப்போ நாங்கள் வந்து மக்களிடத்தில் இந்த தேர்தல் பிரச்சார காலங்களில் வைத்திருந்த உங்களுடைய தலைவர் வந்து இவர் கலைஞர் முன்னிலை இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. திருவாரூரில் தலைவர் கலைஞர் முன்னிலை, அதுவுமே மகிழ்ச்சிகரமான செய்தி. இன்னும் ஒருபடி மேலே போனோம்னால் 13 தேர்தல்களில், அதாவது இந்திய ஜனநாயக தேர்தல்களில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே ஜனநாயகத்தில் நின்று அதிக முறை போட்டியிட்டு வென்ற வரலாறை தலைவர் கலைஞர் இன்றைக்கு படைக்க இருக்கிறார். அது இன்னும் ஒருபடி மேலே போனால் அது கின்னஸிலே பங்கு பெறுவதற்கு கூட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த தேர்தலிலே தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கிறது. அதையும் தாண்டி நாம் வைக்கிற விஷயங்கள் அதுதான். இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுமை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அந்த அரசியல் களம் என்பது ஒரு பரந்துபட்ட அரசியல் களத்தில் இன்னைக்கு சந்திக்கிற தேர்தல் என்பது பல்வேறு தளங்களில் வாக்குகளை பிரிக்கக்கூடிய பல கூட்டணிகள் அமைந்திருந்தது. அதே போலவே நாங்கள் தான் மாற்று என்று சொன்ன மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அல்லது தேமுதிகவாக இருக்கட்டும், அல்லது அவருடைய கூட்டணியாக இருக்கட்டும், அல்லது மரியாதைக்குரிய அண்ணன் வைகோவாக இருக்கட்டும், இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் ஒரு மாதங்களுக்கு முன்னதாக கடந்து பார்க்கிற போது நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் எல்லாம் என்று சொல்லுகிற சூழ்நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த சூழலையும் மாறி எங்களுடைய பிரச்சாரம் இன்றைக்கு மக்களிடத்தில் வலுப்பெற்று இருக்கிறது. தொடர்ந்து பேசும் திருமணி. அதாவது மாற்று அப்படிங்கிற கோஷம் வந்து இந்த தேர்தலை மிகப்பெரிய அளவில் ஒழிச்சுது. அதாவது மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு 6 கட்சியை வந்து இணைச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. பட் வரக்கூடிய நிலவரங்களை பார்த்தீங்கன்னா வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவுது. அப்போ மாற்றத்துக்கு மக்கள் தயாரா இல்லைங்கிறத எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து வாக்களித்தாலும் அந்த வாக்குகள் வந்து விரயமாகி விடுமோ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திமுக 58, அதிமுக 52, மக்களால் கூட்டணி ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் கூட ஒரு முன்னிலை முடியல. இவங்க 2 பேர் மட்டும் தான், மற்ற எல்லாம் வந்து ஜீரோல நிக்குது. இப்போ வந்து கடைசியா இப்போ இந்த நிமிஷம் பேசும்போது 58 57 வந்திருக்குது. நெக் இருக்குது. எப்படின்னு புரியல நமக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது 2 விஷயங்கள் வந்து, முதல்ல நீங்க கேட்ட அந்த மாற்று என்பது வந்து கிட்டத்தட்ட வந்து மக்கள் அதை வந்து மறுதளித்திருக்காங்கன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்படிதான் நான் பார்க்குறேன். இது ஆஃப்கோர்ஸ் ஃபுல் ரிசல்ட் வரல. ரெண்டாவது, இதை விட நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, திமுகவை விட அண்ணா திமுக 2 சீட்டோ 3 சீட்டோ அல்லது 10 சீட்டோ கூட குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுக ப்ளஸ் காங்கிரஸ் தான் வந்து அண்ணா திமுகவோட கூட இருக்குது சீட். அப்படின்னா தனிப்பெருங்கட்சி அண்ணா திமுக இருந்ததுன்னா வந்து யாரை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது கவர்னரோட தனி உரிமை. அப்போ அவர் அண்ணா திமுக கூட அழைக்கலாம். ஏன்னா இது வந்து இதுல வந்து நம்ம மொத்த முன்னிலை நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா 120 தொகுதியில் முன்னிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க. அதிமுக 64 இடங்களிலும் திமுக 61 இடங்களில் முன்னிலை இருப்பதாக தகவல் வந்து நான் சொல்றேன். இப்போ இது போயிட்டு முன்ன பின்ன ஏறிட்டு இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு வச்சு போன்றேன் நான். இது வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு இப்போ 61 64 வருது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 1 ஹவர்ல வந்து ஏடிஎம்கே லீட் பண்றாங்க டிஎம்கே விட. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து ஒருவேளை இப்போ வந்து நமக்கு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட அண்ணா திமுக குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 சீட்டு 5 சீட்டு, ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைவா இருக்கு. ஆனால் அண்ணா திமுக என்பது தனிப்பெரும் கட்சியாக இருக்கு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினும் போது இந்தியாவில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடிய விஷயம் வந்து யார் வந்து அதை அழைப்பது, யாரை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது கவர்னர் அண்ட் ஆளுநர் பிரசிடென்ட்டோட தனி உரிமை. ஏன்னா அதில் 2 வியூ இருக்குது. ஒரு வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் அழைக்கணும்னு ஒன்று இருக்குது. இன்னொரு வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க அலைன்ஸ் பார்ட்னராக தேர்தலை சந்திச்சதுனால இவங்களை அழைக்கலான்னு இருக்குது. இதில் வந்து கவர்னரோட ரோல் மிகப்பெரிய ரோல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து 66, டிஎம்கே 61 வந்திருக்குது. அந்த லீட்ஸ் வந்து இப்போ வந்து டிஃபரன்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் கால். இது வந்து நம்ம ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. அமெரிக்கா அதாவது இந்த மாதிரியான அதாவது 64 65 அது கிட்டத்தட்ட 2 பேருமே ஈக்குவலா, அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக முன்னிலை நிலவரம் சொன்னையே ஒரு பார்ட்டி வந்து லீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஒன்று குறைஞ்சு வர ஆரம்பிக்கும். பட் இது நெக் மாதிரி ஒரு சூழல் வருது. ஒரு மாதிரி அந்த மாதிரியான சூழல் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பிரசன்னா அவர்கள் சொன்னது போல இது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது வரலை. நெக்காக இருக்குன்றது உண்மை நிச்சயமாக. ஆனால் இவர் சொன்னதில் நான் கருத்து வேறுபடுறேன். ஆனால் அவர் தெளிவாக சொன்னார் நமது நண்பர் மணி. ஒரு ஜனநாயகத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கையில் கவர்னர் அவர்களும் ஜனநாயக முறைப்படி நடப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு கூட்டணி அமைத்து நடக்கின்ற ஒரு அரசு, ஒரு கட்சி, ஒரு அணியைத்தான் அவர்கள் அழைப்பார்களே ஒழிய ஒரு தனி பெரும்பான்மை கட்சியை அழைப்பார் என்று அது என்ன ஜனநாயக முரண்பாடாக இருக்கும். அதுக்கு அழைக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அது வந்து ஏன்னா இப்போ பிஜேபி வந்து பார்த்தோம் உத்தரகாண்டில் இந்த குதிரை பேரங்களுக்கு வழிவகுக்கிறார்கள் என்பதே தெரியும். கவர்னர் அவர்கள் மத்திய அரசினுடைய கைப்பாவையாகவும்
இருந்தார்னா அதை செய்வார். ஆனால் இந்த கவர்னர் அப்படி செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் ஒரு நெக்கன் நெக்காக வரைச்சே நிச்சயமாக இந்த அரசு வந்து எந்த அணி, இது வந்து அதிமுக அணியாக இருக்கலாம், இல்லை காங்கிரஸ் திமுக அணியாக இருக்கலாம், எந்த அணி முன்னிலையில் இருக்கிறதோ அதை அழைப்பது தான் மரபு. அதைத்தான் செய்வார் என்று நம்புகிறேன். இட் இஸ் நாட் அ வாக் ஓவர். நிச்சயமாக கருத்து கணிப்புகளும் சரி, என்னுடைய கணிப்பும் சரி, இது வந்து ஒரு டஃப் எலெக்ஷன், வெல் ஃபாட் எலெக்ஷன். நிச்சயமாக அரசுக்கு எதிராக, அராஜக அரசுக்கு எதிராக, மக்கள் விரோத அரசுக்கு எதிராக, மக்களிடமிருந்து வெகு தொலைவில் உள்ள அரசுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை, நான் இன்னும் கூட ஆரம்பிக்கச்சே சொன்னேன், 30 நாளில் ட்ரெண்ட் மாறி இருக்குன்னு சொன்னேன். அதுதான் உண்மை. அதற்கு முன்பு ஒரு பெர்செப்ஷன் இருந்தது, ஒரு பெரிய அலை இல்லை அப்படின்னு. அலை இல்லைங்கிறத நான் சொல்ல முடியும். ஆனால் நிச்சயமாக எங்களது அணி வெற்றி பெறும். காங்கிரஸ் திமுக அணி வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் சார். அதாவது வந்து இப்போ ட்ரெண்ட் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அவைலபிள் 69 65 வரும். அதான் இப்போ இது கிட்டத்தட்ட வந்து இது இன்னும் ஒரு 100 சீட்டுக்கு வர வேண்டியிருக்கு நமக்கு. 120 கிட்டத்தட்ட 90 சீட்டுக்கு நமக்கு ட்ரெண்ட் தெரிய வேண்டியிருக்குது. 2 விஷயங்கள் உறுதியாக தெரியுது. ஒன்று வந்து யார் ஆட்சி அமைச்சாலும் ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான், அதிகபட்சம் 10 சீட்டுக்குள்ளே தான் வித்தியாசம் இருக்கும் போச்சுன்னா. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த க்ளோஸாக வந்து இந்த க்ளோஸ் கண்டெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து the focus ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா will shift to the ராஜ்பவன். கவர்னர் தான் அதை செய்ய முடியும். ஏன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து பல நேரங்களில் இந்த விஷயங்கள் வந்தப்போ வந்து இப்போ கவர்னரோட ரோல் தான் முக்கியமாக ப்ளே பண்ணியிருக்காரு. கவர்னர் வந்து அவரை நீங்கள் கவர்னரோட கவர்னரோட டிசிஷனை வந்து நீங்கள் அவ்வளோ சுலபமாக சேலஞ்ச் பண்ண முடியாது. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து திமுக கூட்டணியை விட அண்ணா திமுக கூட்டணி வந்து கொஞ்சம் கம்மியாக, ஒரு உதாரணத்துக்கு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட, திமுகவை விட இண்டிவிஜுவலாக அண்ணா திமுக கொஞ்சம் சீட்டு கூட இருந்ததுன்னா ஆளுநர் அதிமுகவை ஆட்சி அழைக்க அமைக்கலாம். அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கடந்த காலங்களில் இந்திய வரலாறுல வந்து பல மாநிலங்களில் வந்து 2 நடந்திருக்குது. அதற்கு பிறகு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போவீங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த சிக்கல் வந்து இப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 1 மணி நேரம் நம்முடைய இந்த வாக்கு எண்ணிக்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக நான் பார்ப்பது என்னென்னா வந்து கவர்னரோட ரோல் இதில் என்னன்றதை தான் நம்ம இனிமேல் பார்க்கணும். ஓகே திரு முன்னிலை நிலவரங்கள் 68, 65, அதாவது அதிமுக 68லையும் திமுக 65 முன்னிலை நிலப்பதாக வந்திருக்குது. திரு வீரபாண்டியன், அதாவது ஒரு 2 கட்சிக்கும் மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து இந்த தேர்தலை வந்து ஒரு பலமான கூட்டணி கூட சொல்லலாம். 6 கட்சிகள் சேர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு அந்த தேர்தலை சந்திச்சிங்க. பட் இன்னைக்கு நிலவரங்கள் வந்து அந்த மாதிரியான சூழல் இல்லை. 2 மாறி மாறி வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கணும். பலமான கூட்டணி என்பது திமுக அதிமுக தான், எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆனா நாங்க 5-6 கட்சிகள் சேர்ந்து விவாதங்கள் கடந்து கொண்டு பேசுறோம். கண்டிப்பா வந்து கொள்கை அளவில் நாங்க வந்து 1 கோடி வாக்காளர், புதிய வாக்காளர் இருக்காங்க, அவங்க வந்து கண்டிப்பா எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சொன்னீங்க. நம்பிக்கை தெரிவித்தாங்க. ஆனா ஏற்கனவே நீங்க ஆட்சி செய்த கட்சிகள், ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கிற பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அதனுடைய தளம் வாக்கு வங்கி என்ன நல்லா தெரியும், அதிமுக என்னன்னு தெரியும், ரெண்டுமே தெரிந்ததுதான். இது 2க்கும் மாற்று என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால நாங்க இதை கண்டு ஒரு சோர்வடைய மாட்டோம். நாங்கள் முன்னேறுவோம். சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு முன்னேறுவோம். இனி அந்த 2 பக்கம் போறதுலன்னு முடிவு உறுதியா இருக்கிறோம். திமுக அதிமுக என்னதான் அவங்க வெற்றி பெற்று வலுவா இருந்தாலும் சரி, கொள்கை வழி மாற்றத்துக்கு அவங்க தயாரா இல்லை. ஏன்னா கூட்டணி ஆட்சி பற்றிய ஒரு உயர்ந்த அரசியல் கருத்தை முன்மொழிந்ததே பேரறிஞர் அண்ணா தான், மத்தியில் கூட்டாட்சின்னு. இப்போ மாநிலத்துக்கு அது பொருந்தாதா? ஏன் கூட்டாட்சி கண்டு ஒரு கொள்கை வழி அரசியல் கட்சி அஞ்சுகிறது? இதை கலைஞர் அளவா முன்னெடுத்திருக்கணும். சாத்தியமே இல்லை. இது பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். நம்முடைய செய்தியாளர் மாரியப்பன் வந்து லயோலா கல்லூரியிலிருந்து தகவல்கள் தருகிறார். மாரியப்பன், தொடர்ந்து இருக்கீங்களா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லுங்க சார். மாரியப்பன், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். கல்லூரியை பொறுத்தவரை மத்திய சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் ஆனால் இன்னும் தபால் ஓட்டுகள் என எண்ணிக்கை பணிகள் இன்னும் முடிவடையவில்லை. எனினும் தற்போதைய வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து திமுக தபால் ஓட்டுகளில் முன்னில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நேரங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக இவிஎம், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணுவதற்கான பணிகள் வந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு சில பகுதிகளில் தபால் எண்ணிக்கையான வாக்கு எண்ணிக்கை முடிந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சொல்லுங்க மாரியப்பன்.
ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நன்றி மாரியப்பன் சார். தொடருங்களேன் திரு வீரபாண்டியன். அதாவது மாற்று சார், இது வந்து ஒரு மாற்று நாங்கள் முன்மொழிந்திருக்கிற மாற்று அது நீண்ட பயணம் சார். அது உடனே நாங்க காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுக்கும் மாற்று நாங்க முன்மொழிந்தோமே, யாராச்சும் அருகில் வந்தாங்களா இந்தியாவில்? ரொம்ப கடினம். அப்போல இப்போ வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் வந்திருக்குது. 6 அரசியல் கட்சிகள் நாங்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறோம். அவ்வளவு எளிதல்ல. இந்த 2 மலைகளையும் அதிமுக திமுகங்கிற 2 மலைகளையும் சாய்க்கணும்னா அவ்வளவு எளிதல்ல. ஆனால் நாங்கள் முயல்வோம். கொள்கை வழியில் இதை முயல்வோம். வெறுப்பு அரசியல் அல்ல. ஓகே, அதிமுக எப்பொழுதும் வெறுப்பு அரசியல் அல்ல, கொள்கை வழி அரசியல். அதுல நாங்கள் முயற்சியை மேற்கொள்வோம். அதிமுக 72 தொகுதியிலும் திமுக 66 தொகுதியில் முன்னிலை இருப்பதாக தகவல் வருகிறது. அதாவது பிரசன்னா, அதாவது நீங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளீன் ஸ்வீப் இருக்கும் அப்படி மாதிரி சொன்னீங்க. மக்கள் ஒரு வெறுப்போட வந்து இன்னைக்கு வாக்கு பதிவு பண்ணிருக்கான்னு சொன்னீங்க. பட் இருக்கக்கூடிய வரக்கூடிய நிலவரங்களை பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அதிமுக 72 தொகுதியிலும் திமுக 66, ஒரு 6 தொகுதி வந்து திமுக பின்தங்கியான சூழல் இருக்கு. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெற்றி பெறும். நீங்க எக்ஸிட் போல் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு 90லேருந்து 99, திமுக என்பது ஒரு 116லேருந்து 125 சீட் அப்படின்னு தான் எக்ஸிட் போல் எல்லாமே சொன்னுச்சு. ஆக இந்த நெக் டு நெக் ஃபைட்டை வந்து நான் ஒன்றும் பெருசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை பாதிக்காது. நீங்கள் கருத்து கணிப்பு, அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளுக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நம்ம கருத்தில் கொள்ளுகிற போது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் 2 தொலைக்காட்சிகளை தவிர மற்ற எல்லா தொலைக்காட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்னாங்க. அதில் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, அதிமுக ஒரு 90லேருந்து 95, 96 சீட்டுகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு 115லேருந்து 125 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் கூட ஆகல. இன்னும் உங்க மாதிரி 79 திமுக 62 மாதிரியான சூழல் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க இப்ப உங்க நிருபர் சொன்னது போலவே வந்து இன்னும் பல முக்கியமான இடங்கள்ல தபால் ஓட்டு தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் இவிஎம் வருகிற போது நிலை மாறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஓகே, திரு மணி, அதாவது இந்த மாதிரியான ஒரு தொங்கு சட்டசபைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரி சூழலை போகும்பொழுது ஒரு தொங்கு சட்டசபை அந்த மாதிரியான நிலைமை வருமா? ஏன்னா வந்து திமுக சப்போர்ட் பண்ணாதான் அதிமுக ஆட்சி அமைக்கணும், அதிமுக சப்போர்ட் பண்ணாதான் திமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழல் வருமா? இல்லை, தொங்கு சட்டசபை வராது. ஏன்னா தொங்கு சட்டசபை ஏன் வராதுன்னா, மற்ற மாநிலங்களில் இப்போ கர்நாடகா அல்லது மற்ற மாநிலங்கள் இப்போ ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்களில் இருந்த மாதிரி ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுனா தான் அதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்க ஒரு சீட்டு கூட ஒருத்தர் கூட லீடிங்கில் இல்லை. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். யார் அதிகபட்சம் 28-29% ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அக்ராஸ் த ஸ்டேட் 234 தொகுதிகளையும் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 25% ஓட்டு வாங்கினா கூட ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகும்போது அது ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஆகவே இந்த 79-62 இந்த நிமிஷம் நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட 17 சீட் லீடை வந்து பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 1 மணி நேரத்தில் இன்னைக்கு இப்போ 9:05 ஆகுது. இது ட்ரெண்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து 4லேருந்து 6 வரைக்கும் இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஃபரன்ஸ் வந்து 17 போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 சீட் லீடை வந்து முதல்ல பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தேர் நியரிங் ஆக்சுவலி. ஐ திங்க் ஏடிஎம்கே இஸ் கமிங் பேக் தான் நம்ம சொல்லணும், அப்படி இருந்ததுன்னா. ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். லீடு வந்து 4-5ன்ற வித்தியாசம் வந்து 3-5, 3-6, 3-7 ஒற்றை இலக்கத்தில் இருந்த அந்த லீட் பொசிஷன் வந்து இப்போ இரட்டை இலக்கத்துக்கு போய் 17ன்னு போயிருக்குது. 17ன்னு இரட்டை இலக்கத்துக்கு வந்து உங்களுக்கு லீடு போகும்பொழுது வந்து அந்த லீடை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா எந்த பார்ட்டி, இதில் ஏடிஎம்கே, அவங்க தான் சஸ்டெயின் பண்ணுவாங்க. அதை உளுந்தூர்பேட்டையில் வந்து விஜயகாந்த் பின்னடைவாக இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். திருச்சியிலிருந்து நம்மளுடைய செய்தியாளர் குமார் தொடர்பு இருக்கிறார். குமார், அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை கொஞ்சம் பதிவு பண்ணுங்களேன். சொல்லுங்க குமார், தொடர்பு இருக்கீங்கல்ல? கடந்த 16ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் வந்து திருச்சியில் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் 9 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. திருச்சி மாவட்டத்தில் 75.77 விழுக்காடு வாக்குகள் வந்து பதிவாகி இருந்தது. 2 இடங்களில் வந்து வாக்கு எண்ணிக்கை பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாரநாதன் பொறியியல் கல்லூரியில் திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், மணப்பாறை ஆகிய 4 தொகுதிகளில் பதிவான வாக்குகளும், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில், திருவெரும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், துறையூர், முசிறி ஆகிய 5 தொகுதிகளில் பதிவான வாக்குகளும் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகிறது. முதலாவதாக வந்து தபால் வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு வருகிறது. இந்த 9 சட்டமன்ற தொகுதிகளிலுமே திமுக, அதிமுக என மாறி மாறி முன்னிலை வகித்து வந்துகிட்டு இருக்கிறனர். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வந்து தபால் வாக்குகளில் யார் அதிகமான வாக்குகள் பெற்றாங்க அப்படிங்கிற நிலவரம் தெரிய வரும். ஓகே, நன்றி குமார். தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சீரலைக்கு பிறகு மீண்டும் அரசியல் விவாதம் தொடரும்.
மீண்டும் அதிகாரம் யாருக்கு சிறப்பு விவாதத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தற்போதுள்ள வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் வந்திருக்கு. மொத்தம் 150 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள். இதில் அதிமுக 86 இடங்களிலும் திமுக 70 இடங்களில் முன்னிலைப்பதாக தகவல் வந்திருக்கு. திரு பிரசன்னா, ஒரு பின்னடைவுங்கிற மாதிரி தெரியுது திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு. நான் மீண்டும் ரொம்ப தெளிவாகவே சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 16-17 தொகுதிகள் இல்லை, நான் அதைத்தான் மீண்டும் திரும்பவும் சொல்கிறேன். நான் இந்த எக்ஸிட் போல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே மிக தெளிவாகவே போட்டார். 2 கட்சிக்குமான அந்த வாக்கு என்பது ஒரு 15-16 இப்படியே தான் போகும். ஆக நமக்கு வந்திருக்கிற இன்னமும் பல இடங்களில் தபால் ஓட்டு தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவிஎம் மிஷின்ஸ் ஓப்பன் பண்ணலை. ஆக எங்களுக்கான வாய்ப்பு நிரம்பவே இருக்கிறது. இது அப்படியே மாறக்கூடிய பின்னடைவுனா இது இன்னைக்கு இருக்கும். இந்த நிலவரம் இப்படியே இருக்க போறது இல்லை, கண்டிப்பாக மாறக்கூடிய. அதற்கு இடையில நம்மளுடைய செய்தியாளர் சுரேஷ் உளுந்தூர்பேட்டையிலிருந்து போனோ மூலம் லைன் இருக்கிறார். சுரேஷ், தொடர்பு இருக்கீங்களா? அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் சொல்லு. விஜயகாந்தினுடைய அந்த நிலவரத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த போட்டியிடக்கூடிய தொகுதியுடைய நிலவரத்தை. சுரேஷ், வணக்கம் சுரேஷ். வணக்கம் சார். அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் உளுந்தூர்பேட்டை நிலவரம் சொல்லுங்களேன். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை நட்சத்திர தொகுதியா கருதப்படுது. தமிழகத்தின் உள்ள நட்சத்திர தொகுதிகளில் ஒன்றான விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை தொகுதியை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதன்படி உளுந்தூர்பேட்டை தொகுதியில தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உட்பட அவரை எதிர்த்து பாமக, தேமுதிக, திமுக நட்சத்திரங்கள் போட்டியாளர்களாக போட்டியிடுறாங்க. அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா இங்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக போடப்பட்டுள்ளன. 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ள வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை மையமாக அன்னை தெரசா கல்லூரி தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த அன்னை தெரசா கல்லூரி முழுவதுமாக காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காங்க. அது மட்டுமல்லாம துணை ராணுவத்தினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ள வாகனங்கள் இதர பொதுமக்கள் யாரும் அனுமதிக்காதவாறு இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முதலாவதாக தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டுள்ளன. தபால் ஓட்டுகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. முதல் சுற்று வரை பாத்தீங்கன்னா திமுக 92 வாக்குகளும், அதிமுக 72 வாக்குகளும், தேமுதிக 42 வாக்குகளும், பாமக 51 வாக்குகளும் பெற்று தொடர்ந்து தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டுள்ளன. அதே போன்று வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்களை கொண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டுள்ளன. முதல் சுற்றுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கே 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சுற்று விவரங்களை தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஓகே, நன்றி சுரேஷ். தொடர்ந்து ஒரு அமெரிக்கை நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது இது 15வது சட்டமன்ற தேர்தல், போகக்கூடிய நிலவரங்கள் ஒரு மாதிரியான ஒரு நெக் அந்த மாதிரி வந்துச்சுன்னா திரும்ப அந்த கேள்வி கேட்கறது என்ன சூழல் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஒரு எந்த மாதிரியான முடிவுகள் இருக்குன்னு இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் நெக் அண்ட் நெக் தான். ஆரம்பத்திலிருந்து நான் சொன்னேன், இட்ஸ் அ க்ளோஸ் எலெக்ஷன். இன்றும் நான் நம்புகிறேன் காங்கிரஸ், திமுக கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் ஆகட்டும், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு சொன்னாங்க. அதாவது ஒரு 15 தொகுதி 20 தொகுதியெல்லாம் முன்ன பண்ணி இருக்கிற மாதிரி தகவல் வந்துச்சு. எல்லா எக்ஸிட் போல்ஸ் ஆர் மோர் ரிலையபிள் தென் த ஒப்பீனியன் போல்ஸ் எப்பயுமே. ஏனென்றால் ஒப்பீனியன் போல்ஸ்ன்றதே இப்போ கடைசி நேரம் வரை பட்டனை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாருடைய மனநிலை மாறலாம். மாறி வந்த பிறகு சொல்வது மக்கள் உண்மையாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் அதுதான் எக்ஸிட் போலுடைய திறமை இருக்கிறது. செய்தார்களானால் எக்ஸிட் போல் இஸ் அ பெட்டர் சாம்பிள். உலகம் பூரா அது தெளிவாக இருக்கிறது. எக்ஸிட் போல் இஸ் அ பெட்டர் சாம்பிள் தென் ஒப்பீனியன் போல்ஸ். அதில் இது இருக்குது. நிச்சயமாக ஒப்பீனியன் போலுக்கும் எக்ஸிட் போலுக்கும் ட்ரெண்ட் மாறித்து நான் நிச்சயமாக மாறி இருப்பதை நான் உணர்ந்தேன். இருந்தாலும் இன்றைக்கு காலையில் கூட எங்கள் வீட்டிலிருந்து நான் வச்சு சொன்னேன், இட்ஸ் கோயிங் டு பி a neck to neck அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இட் ஸ்டில் ஷோஸ் இட் இஸ். பட் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இன்றைய நிலையிலே இன்னும் நெக் டு நெக் இப்பொழுது அதிமுக அட்வான்டேஜ் இருந்தாலும் நிச்சயமாக காங்கிரஸ், திமுக அணி முன்னணியிலே வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, திரு வீரபாண்டி, அதாவது உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தின்பெல்லாம் ஒரு திட்டமிட்டு திணிக்கப்பட்ட செயல் அப்படிங்கிற மாதிரியே தான் பிரச்சாரம் பண்ணாங்க தமிழகம் முழுவதும். பட் வரக்கூடிய நிலவரங்களை பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்புகளை ஒட்டியே தான் செய்தியில் வருது. அதாவது வாக்குப்பதிவுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட அதாவது நாராயண் சொன்ன மாதிரி வாக்குப்பதிவுக்கு பிறகு எடுத்த கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட கருத்து, மக்கள் தீர்ப்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மிக மிக சாதாரணம். ஆனால் ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாது என்பது ரொம்ப இயல்பான ஒன்று. ஏன் இந்த அவசரம்? ஊடகங்களுக்கு என்ன இந்த அவசியம் ஏற்பட்டிருக்கிறது?
நாட்டில் தேர்தலுக்கு முன்னால் நடக்கிற பணிகள் மீது காட்டப்படுகிற அக்கறையை விட இந்த தேர்தல் நேரங்களில் ஊடகங்கள் காட்டுற அக்கறை இருக்குது பாருங்க, இந்த கருத்து கணிப்புகள் மூலமாக. அது அப்படின்னு ஜனநாயகத்துக்கு அவசியம். பெரும் துன்பத்துயரங்கள் நிகழ்கிறது, உரிமைக்கான ஒரு நிமிஷம் துன்பத்துயரங்கள் நிகழ்கிறது, உழைக்கிற மக்கள் உரிமைக்காக போராடுறாங்க, எளிய மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அப்பெல்லாம் துடிக்காத துடிப்பு இந்த தேர்தல் நேரத்தை துடிக்கிறாங்களே, அது எந்த வகையில் நல்லது அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஆனால் இது சாத்தியம் இல்லையா, தடை பண்ணமா கூடாதா என்பதெல்லாம் நான் அதுக்குள்ளே போக விரும்பல. என்னை பொறுத்தவரை நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைத்தோம். தேமுதிக தமாக உடன்பாடு கொண்டோம். திமுக அதிமுக என்கிற இரண்டு பெரும் சக்தி, ரெண்டும் பெரும் மக்கள் சக்தி கொண்டது தான். இரண்டு பேரையும் ஒரு கொள்கை வழியாக எதிர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். அந்த முயற்சிக்கு மக்கள் பலன் அளிக்கலைனாக்கா ஏற்கலைனாக்கா தலைவணங்குவோம். தீர்ப்பு திமுக வெற்றி பெற்றாலும் வாழ்த்து, அதிமுக வெற்றி பெற்றாலும் வாழ்த்து. எங்களுக்கு ஒன்றும் இப்போவும் சொல்கிறேன், ஒரு கொள்கை அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம். கொள்கை வழிக்கு மக்கள் தயாராகலைன்னு அர்த்தம் இல்லை. இப்போ திமுக வெற்றி பெறுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, திமுகவை முழுவதுமாக விரும்பி வாக்களிப்பாதல்ல, அதிமுக கூடாது என்பதற்கான வாக்காக தான் நான் கருதுகிறேன். ஏன்டான்னா ரொம்ப காலமாயிடுச்சு திமுக. நான் சொல்கிறது காரணமே கொள்கை வழிக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வரலை. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம், நான் ஒரு 41 கிராமங்களில் சின்ன கிராமங்களில் சின்ன கூட்டங்களில் பேசினேங்க. தமிழ்நாடு முழுக்க களப்பணிகளில் இருந்து நம்ம பண்ணுங்க. சின்ன கூட்டம் தான் நான் பேசுனதெல்லாம். எங்கேயுமே திமுக அதிமுக ஒரு கூட்டம் போட்டு ஒரு அரசியல் உரையாடல் செய்யவே இல்லைங்க. தலைவர்கள் ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வேன் எடுத்துன்னு அப்படி சுற்றி போயிட்டு வந்துட்டாங்களே தவிர கீழே ஒரு கிராஸ் ரூட்டில் ஒரு உரையாடல் செய்யவே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது திமுகவில். அவங்க தான் கூட்டம் போட்டு பண்ணுவாங்க, முன்னே ஈடு கொடுக்க முடியாது. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் எங்கே சிறந்த பேச்சாளர்லாம் இருப்பாங்களே, எங்கே அவங்க? இன்னும் ஒரு வேன் எடுத்துக்கணும், டாப் லீடர்ஸ் போயிட்டாங்க. நீங்கள் சொல்ல பதில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே இருக்க அரசியலை புரிந்து நீங்கள் பதில் அளிக்கணும். நிச்சயமாக ஒரே பேச விடுங்க என்ன ப்ளீஸ். அதாவது இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு நிலவரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடருவோம். அதிமுக 90 இடங்களிலும் திமுக 77 இடங்களிலும் முன்னிலை இருப்பதாக தகவல் வந்திருக்குது. தொடருங்களா? இல்லை, நான் சொல்ல வரது என்னன்னா, தேர்தல்னா வெறும் வாக்களித்த கட்சிகள் அதிகாரத்துக்கு வருவது மட்டும் இல்லை. அவர் சொன்னது மாதிரி அப்புறம் அடுத்த தலைமுறையை கொண்டு போகணும்ல, எக்யூப் பண்ணணும்ல. என்ன சொல்லி எக்யூப் பண்ணுங்க? தேர்தல் ஒரு நல்ல காலம் இல்லையா? இந்த காலத்தில் சொல்கிற அரசியல் எடுக்கும். ஆனால் அப்படி பேசவே இல்லையே. சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில் எத்தனை வீதி கூட்டங்கள் நடந்தது, எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடந்தது? ஒன்றுமே இல்லை. ஒன்று தொலைக்காட்சிகளில் பண்ணுறாங்க, ஒன்று தவிர்க்க முடியாது. இன்னொன்று டாப் லீடர்ஸ் திரட்டப்பட்ட இடங்கள்லேருந்து பேசுகிறாங்க. ஆனால் ஏன் மக்களை நேரடியாக முகம் பார்த்து சந்தித்து ஒரு உரையாடல் செய்ய தயங்கிட்டாங்க அரசியல் கட்சிகள்? அதிமுக திமுக பெரிய கட்சியிலே அது ரெண்டுமே. இவங்கெல்லாம் அந்த முன்முயற்சி எடுத்துருக்கணும். ஆனால் அங்கேருந்து பதுங்கிட்டாங்க. அங்கே பதுங்கிட்டு அதுக்கப்புறம் கார் சுற்றுது, கிராமமாக கார் சுற்றுது, வாகனங்கள் சுற்றுது, மடியில் பணங்கள் சுற்றுகிறது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதா? இல்லை, தொடர்ந்து விவாதிப்போம். திருவாரூர்லேருந்து நம்ம செய்தியாளர் கார்த்திகேயன் தொடர்பு இருக்கிறார். கார்த்திகேயன், தொடர்பு இருக்கீங்களா? அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் சொல்லுங்கள். அது ஒரு முன்னாள் முதல்வர், ஆட்சிக்கு வரக்கூடியவர் என்று பேசப்படுகிற திரு கருணாநிதி அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுறார். அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு பண்ணுங்களேன். திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2011ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வரும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2வது முறையாக திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் மு கருணாநிதி அவர்கள். முதல் சுற்றுவாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 44,824 வாக்குகளும், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்கள் 2,543 வாக்குகள் பெற்று, அதாவது முன்னிலை 2,281 வாக்குகள் பெற்றிருந்தார். 2வது சுற்றுவாரத்தில் 6,089 வாக்குகள் திமுகவும் 3,512 வாக்குகள் அஇஅதிமுக பெற்றது. முடிவில் பாத்தீங்கன்னா முன்னிலையில் 4,858 வாக்குகள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி 2வது சுற்றிலும் முன்னிலை பெற்று வருகிறார். நன்றி கார்த்திகேயன். திருமணி, அதாவது ஒரு சூழல் சொல்லுங்க. நம்முடைய மரியாதைக்குரிய வீரபாண்டியன் அவர்கள் ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கார். கொள்கை ரீதியாக நாங்கள் மக்களை வென்றெடுக்க முயன்றோம். அவர் சொல்றதை பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதோ கொள்கையே இல்லாதது போலவும், நாங்கள் என்னமோ கொள்கையே இல்லாத ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டிருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்ல முனைகிறார் என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. நாம் கேட்பதும் நாம் சொல்லுவதும் ஒரே ஒரு விடயம்தான். இத்தனை ஆண்டு காலம், இந்த தேர்தலை தவிர்த்து இத்தனை ஆண்டு காலம் எங்களோடு பயணித்தவர்கள் அவர்கள். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எங்களிடத்திலே கொள்கையை பார்க்கவில்லையா? இன்னும் ஒருபடி மேலே போகிறேன், உங்களை விட நாங்கள் கொள்கையிலே இன்னும் மிகச்சிறந்தவர்கள் என்பதற்கு உங்கள் இன்னைக்கு நிலவரம் சொல்லிட்டு மொத்தம் 171 தொகுதியில் முன்னிலை நிலவரம் வந்திருக்குது. 94 தொகுதியில் அதிமுகவும் 77 தொகுதியில் திமுக முன்னிலை இருப்பதாக தகவல் வந்திருக்கு. சொல்லுங்களேன். அந்த மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா கைரிக்ஷாவை ஒழிக்க முடியவில்லை. குளத்தூரில் ஸ்டாலின் முன்னிலை இருக்கிறதா தகவல். மகிழ்ச்சி. ஆனால்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் ஆட்சியிலே கைரிக்ஷாவை ஒழித்தோம். நீங்க கோவிலுக்குள் நுழைகிற உரிமையை இன்னும் எந்த கம்யூனிஸ்டுகளுமே வந்து போராட்டம் நடத்துறாங்களே தவிர சட்ட வழியா எதையும் செய்யல. ஆனால் அதை நாங்கள் செய்தோம். இது தொடர்ந்து கொள்கை வழி. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல பிரச்சாரங்களை குறிவைத்தார். அவர் பார்த்தது தொலைக்காட்சிகளில் பார்த்தது தலைவர் கலைஞர், அண்ணன் தளபதி போன்றவர்களை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர்களுக்கு கீழே என்னை போன்ற ஒரு சாதாரண கடைமட்ட தொண்டனெல்லாம் 24 நாட்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். தமிழ்நாடு முழுக்க கிராமம் கிராமமாக மக்களை சந்தித்தோம். அங்கே கிராமங்களிடத்துல வந்து வேன் போட்டெல்லாம் கிடையாது. சாதாரண ஸ்டூல் மேலே ஏறி நின்று மக்கள்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன். ஆக இந்த வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளாமல் ஒரு அவதூறு சேற்றை வாரி இறைப்பது என்பது ஜனநாயக மாண்பிற்கு களங்கம். உங்களுடைய தலைவர் வந்து ஒரு 92 வயதிலும் கூட தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். உங்களுடைய பொருளாளர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் பண்ணார். ஆனால் அதிமுக பொறுத்தவரையில் வந்து குறிப்பிட்ட ஒரு 15 இடங்கள் அந்த மாதிரியான ஒரு இடங்களை வச்சுட்டு இன்னைக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அமைதியாயிட்டு கூட பார்த்தீங்கன்னா முன்னிலை நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா 17 தொகுதிகள் வந்து திமுகவோட அதிமுக முன்னிலையில் இருக்கு. நான் அதைத்தான் சொன்னேன். மீண்டும் மீண்டும் இங்கே கூட்டம் நடத்துறது இப்போ அந்த ஒப்பீடுலே பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது எங்கே அந்த கூட்டம் நடத்துகிற கலாச்சாரம் போச்சுன்னு அவர் கேட்டார்ல. அப்படி அந்த ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நடத்தின கூட்டங்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா பேசிய பொதுக்கூட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொற்ப எண்ணிக்கையில் தான் அம்மையார் பேசியிருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வந்து மக்களை சந்திப்பதோ, இன்னைக்கு நமக்கு நாமே பயணம் மூலம் வந்து பல கோடிக்கணக்கான மக்களை தளபதி நேராக சந்திச்சார். கம்யூனிஸ்டுகள் சந்திக்க முடியாததை தளபதி நேரடியாக 1-to-1 மக்களை சந்தித்து அவர்களோடு பயணித்து அவர்களோடு உண்டு உறங்கி அவர்களோடு இந்த கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் மக்களோடைய பல கோடி மக்களை ஏறக்குறைய 2 தகவல்கள். அதாவது காட்டுமன்னார் கோயிலில் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் பின்னடைவு, அதே மாதிரி பெண்ணாகரத்தில் அன்புமணி பின்னடைவுங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஏன்னா இந்த சூழல்ல தான் மக்களை சந்திக்கிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் இருக்கிறது. நாம இப்ப நிலவரம் பார்த்தீங்கன்னா 93-79 வருது. 10 சீட்டு தான் அதிகபட்சமாவே, ரெண்டுமே நெக் நெக் தான். ஆக அந்த நிலைகள் இறுதி முடிவு வருகிற போது நிச்சயமா இந்த தேர்தல் இப்படிதான் இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். நீங்க கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட தொகுதிகளும் வெற்றி பெற்ற தொகுதிகளையும் ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது இன்றைக்கு நாங்கள் போட்டியிட்டு இருக்கிற தொகுதியும் வெற்றி என முன்னணி நிலவரங்கள் வந்து இருக்கிற தொகுதியுமே மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் அப்படிங்கறது தான் வந்து நாம இதுல பார்க்க முடியும். இல்ல மாற்றத்துக்கு விரும்பினாலும் ஒரு கிளீன் ஸ்வீப் மாதிரி எல்லாம் வந்து அதைத்தான் சொல்றேன். இங்க கிளீன் ஸ்வீப்புக்கு இந்த தேர்தல்ல வழி இல்ல. ஏனென்று சொன்னால் வந்து அதிமுக ஆட்சி மீது மிகப்பெரிய வெறுப்பு இல்ல மக்களுக்கு. இல்ல வெறுப்பு என்பது வேறு. நீங்க ஆரம்பத்துல சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வந்து இந்த அதிமுக போகணும் அப்படிங்கற ஒரு தகவல் சொல்றீங்க. வெறுப்பு என்பது வேறு, இங்கே வாக்குகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பது வேறு. நீங்க வாக்குகளும் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஆரம்பத்திலே நமக்கு தெரியுமே. இல்ல ஒரு நிமிஷம், அதைத்தான் சொல்றேன். நீங்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைகிற போது அதனால் கிடைக்கிற அந்த வாக்குகளினுடைய சேர்ப்பு வந்து ஒரு பெரிய ஸ்வீப்பா தெரியும். நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க இந்த கேள்வி கேட்பீங்கன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட தொகுதிகளும் வெற்றி பெற்ற தொகுதிகளுக்குமான எண்ணிக்கையை பாருங்க. அங்க கூட்டணி நிலவரங்கள் எப்படி இருந்துச்சு. அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற நிலையை ஒப்பிட்டு பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப 80 நியரிங் வந்துருச்சு. ஆக இந்த நிலை வருகிற போது நெக் அண்ட் நெக் தான். அந்த எக்ஸிட் போல்ல என்ன வந்துச்சோ அதுதான். அதாவது 95-79 மாதிரி நிலவரம். அதிமுக 95 இடங்களிலும் திமுக 79 இடங்களும். திரு விரும்புகிறேன், விளவங்கோடுல எங்களுடைய காங்கிரஸுடைய விஜயதரணி அவர்கள் முன்னணியில் இருக்கிறார் என்ற செய்தியை நான் இங்கே பதிவு பண்ணேன். சந்தோஷம். ஓகே திருமணி, அதாவது பிரசன்னா சொல்லும்போது ஒருவேளை வந்து லாஸ்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் வந்து இந்த இப்போ மக்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியில் எல்லாமே ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாறி மாறி வந்து இந்த மாதிரி நெக் அண்ட் நெக் போறதுக்கு வந்து இந்த கூட்டணிகள் ஒரு காரணம் நினைக்கிறீங்களா? என்ன மக்கள் நல கூட்டணி, பாமக, பாஜக தனித்தனியாக நிற்கும் பொழுது இந்த மாதிரியான நெக் அண்ட் நெக் சூழ்நிலைங்கிற மாதிரி ஏற்றுக்கலாமா? அதை நிச்சயமா இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபுல் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு 4 மணி வாக்கில் கம்ப்ளீட்டாக எல்லா ரிசல்ட் வந்த பிறகு 4 மணிக்கோ 6 மணிக்கோ இவங்க தேமுதிக தேர்ட் ஃப்ரண்ட் உடைச்சிருக்க ஓட்டை வச்சு தான் நம்ம இதை வந்து என்னென்ன குறிப்பாக தேமுதிக உடைச்சிருக்க ஓட்டை வச்சு பல பேர் வந்து தோக்கிறதுக்கும் பல பேர் ஜெயிக்கிறதுக்கும் மக்கள் நல கூட்டணி காரணமாக இருந்திருக்கு. நிச்சயமா தேமுதிக எஸ்பெஷலி தேமுதிகவோட வாக்கு வங்கி வந்து திமுகவோட தோல்வியிலையோ அல்லது வெற்றியிலையோ, அண்ணா திமுக வெற்றியிலையோ தோல்வியிலோ பி டீம் வந்து மக்கள் நல கூட்டணி அதிமுக சாதமான ஒரு எடுக்கிறாங்க ஆரம்பத்துல அவங்க சொன்னாங்க. இல்ல இதுதான் ஓட்டுகளை பிரிக்க போறாங்க
அதனால வந்து அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்காக வந்து பி டீம் அமைச்சாங்கிற மாதிரி பிரச்சாரங்கள் வந்து தொடர்ந்து மக்கள் கூட்டணியால திமுக சைடுல வச்ச குற்றச்சாட்டு அது. அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். ஆனா பொதுவா ஒரு லாஜிக் என்னன்னா கேட்டீங்கன்னா 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சி வந்து ஒரு அரசு ஒரு கட்சி ஆட்சியை முடித்து விட்டு மக்களிடம் போகும்பொழுது அந்த ஆளும் கட்சியை தவிர்த்து அல்லது அதற்கு இணையாக பிரதான எதிர்க்கட்சியையும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய கட்சி வந்து எதிரியாக கருதுமையானால் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருவது தவிர்க்க முடியாது. இதை நம்ம கவனிக்க வேண்டிய அது அரசியல் குற்றச்சாட்டு. கவனிக்க வேண்டியது என்னன்னா வந்து அரசுக்கு எதிரான வாக்குகள் சிதறியதால் தான் ஜெயலலிதா வெற்றி பெற்றாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் இவங்க வந்து கண்டிப்பா வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நாட் ஓன்லி இப்போ 150 சீட்ல இருந்து அவங்களுக்கு சீட்டு குறைய தான் போகுது கண்டிப்பா ஜெயிச்சாங்கன்னா கூட. ரெண்டாவது வந்து இந்த வாக்குகள் சிதறுவது என்பது இந்த அரசுக்கு எதிராக கணிசமான வாக்குகள் இருக்கின்றன. ஆனால் அது வந்து குவியாத காரணத்தால் ஒரு இடத்துல போய் சேராத காரணத்தால் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். குறிப்பா வந்து நீங்க இன்னொன்று கவனிக்கணும். அதாவது வந்து மார்ச் 23ஆம் தேதி விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் சேர்கிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பொழுது ஆளும் கட்சிக்கு சாதகமான அந்த தொலைக்காட்சி அந்த செய்தியை ஒலிபரப்பிய விதமும் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடிய விதமும் வந்து அந்த கட்சி வந்து அதை எந்த அளவுக்கு வந்து பட்டாசு வெடித்துன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அதிமுகவுடைய தலைமை களத்திலிருந்து நம்ம செய்தியாளர் கோபிநாத் இருக்கார். இன்னும் அவங்க ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு வெற்றி இருக்காங்க போல இருக்கு. கோபிநாத் தொடர்பு இருக்கிறீங்களா? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் சொல்லுங்க. தற்போது அதிமுக அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாடத்தில் இருக்கின்றனர். அதாவது வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பாக இருந்து அதிமுக தொண்டர்கள் இங்கே துணிந்த வண்ணம் உள்ளனர். தபால் வாக்குகளில் அதிமுக முன்னிலை பெற்றதை அடுத்தும் முதல் சுற்றுகளில் பெரும்பாலான இடங்களில் அதிமுக முன்னிலை பெற்றதை அடுத்தும் தற்போது இங்கே தொண்டர்கள் உற்சாக கொண்டாடத்தில் இருக்கின்றனர். அதே போன்று இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது வரும் செய்திகள் அனைத்தும் அதிமுக அதிக அளவில் முன்னிலையை பெற்றதாகவே கூறப்படுகிறது. இதன் காரணமாக இங்கே பெருமளவில் மகிழ்ச்சியாக காணப்படுகின்றனர். மேலும் இங்கே அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளாக பாதுகாப்பிற்காக காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஓகே, நன்றி 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 கோபிநாத். மறுபடியும் தொடர்பு கொள்றேன் உங்களை. திருமணி தொடருங்களேன். அதாவது இப்ப நமக்கிடையில மேட்டூர்ல வந்து பாமகவுடைய வேட்பாளர் ஜி.கே. மணி முன்னிலையில் இருக்கிறதாக தகவல் வந்து ஜி.கே. மணி முன்னிலையில் இருக்காரு. ஆனா பெண்ணாகரத்துல வந்து அன்புமணி பின்னணியில் இருக்காரு. 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஆளும் கட்சிக்கு 5 ஆண்டுகளே ஆட்சியை முடித்த ஆளும் கட்சிக்கு எதிரான அன்புமணி 3வது இடத்துல இருக்காரு. 3வது ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து 2ஆக 3ஆக செதறும் பொழுது கண்டிப்பாக அது ஆளும் கட்சிக்கு தான் சாதகமாக முடியும். அது என்னன்னா பாரம்பரியமாக வந்து அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது திமுகவின் வாக்கு வங்கியை விட கூடதான் எப்பயுமே. அது 4லேருந்து 10% வரைக்கும் வேரி ஆகி தான் வரும் முன்னால. ஆகவே இந்த விஜயகாந்த் அவர்கள் மார்ச் 23ஆம் தேதி தன்னுடைய முடிவை அறிவித்த பொழுது அந்த ஆளும் கட்சிக்கு சாதகமான தொலைக்காட்சி அவருடைய அதிகாரப்பூர்வ கிட்டத்தட்ட தொலைக்காட்சின்னு சொல்லலாம் அவர்கள் அந்த செய்தியை ஒளிபரப்பிய விதம் என்பது எந்த அளவுக்கு வந்து ஆளும் கட்சி வந்து டெஸ்பரேட்டா இருந்தது விஜயகாந்த் அங்க போயிடாம இருக்கணும்ன்றதுக்குன்னு அவங்க இருந்தாங்க. அது வந்து இப்ப பலன் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. இது வந்து நம்பர்ஸ் தான் நமக்கு கிளீனா தெரியுது. இன்னொன்னு என்னன்னா வந்து இதுல இந்த மாற்று என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்களும் ராஜதந்திரியான அரசியல் ரீதியான ஒரு முடிவு தான் அது. இல்ல இந்த கட்சி இந்த கட்சியோட போனா ஜெயிச்சிருவாங்க, நம்ம ஜெயிக்க முடியாது, பட் இவங்களை எப்படியாவது பிரிச்சு வேற இடத்துக்கு பொதுவான ஒரு நிலைதான எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும் இல்ல. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதாவது என்னன்னா தப்பு ரைட்டுன்னு அதுக்குள்ள நான் போல. அதாவது அந்த செய்தியை ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு தொலைக்காட்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒளிபரப்பியது என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா அதில் இருந்தாங்கன்னு காட்டுது. அது வந்து இப்போ வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இதுல இன்னொரு விஷயம், 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 2 பிரதான கட்சிகளை தவிர்த்து மற்றவங்க யாருக்கும் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து வாக்கு வங்கி அரசியலை பொறுத்தவரையில் நான் சொல்லுகிறேன் சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் நுழைவதற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பொறுத்தவரையில் பெரிய அளவில் வந்து ஸ்பேஸ் இல்லைன்றது நிரூபணமாக இருக்குது. ஏன்னா விஜயகாந்தால இப்போ ஒரு அவரே பின்னணியில் இருக்காரு. பிடபிள்யூஎஃப்ஆல எவ்வளோ சீட்டு ஜெயிக்க முடியும்னு தெரியல. பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு அணியில் கூட முன்னிலையில் இல்லை. வாக்கு எண்ணிக்கை துவங்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் வந்து பாமக ஜி.கே. மணி அவர்கள் தான் முன்னணி நிலவரம் இருக்கிறதே தவிர மற்றவங்க யாருமே முன்னணியில் இல்லை. பாமக பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட கட்சி நின்று ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணி 6 கட்சிகளை இணைத்து கூட வந்து ஒரு தொகுதி 2 தொகுதி முன்னிலை இருக்கக்கூடிய அந்த செய்தி நம்ம பதிவு பண்ணி இப்ப இந்த தேர்தல் முடிவுகள் இப்படியே தொடருமேயானால் ஒரு உதாரணத்தை வச்சுப்போம். இப்படியே தொடர்ந்து அதன்படி ஆட்சி அமையுமேயானால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள். ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறியதால் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பைனரி பாலிடிக்ஸ், இரட்டை கட்சி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்குது, அதுக்கு மாற்றாக நாங்கெல்லாம் வந்துட்டோம்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அது ஒரு ஆரோக்கியமான முயற்சி. ஆனால் அதற்கு தமிழகம் இப்பொழுது தயாராக இல்லை, தமிழகம் அதை ஏற்றுக்கொள்ள இப்பொழுது தயாராக இல்லை என்பதுதான் இந்த தேர்தலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தியாக நமக்கு இருக்க வேண்டும். திரு நாராயணன், அதாவது இப்போ 98, 79 கிட்டத்தட்ட ஒரு 18-15 தொகுதி வந்து முன்னிலை வந்து அதிமுக இருக்குன்னு சொல்ற பட்சத்தில் 19 தொகுதிகள் நீங்கள் வந்து உறுதியா வந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றதுங்கிறது அது சரியா இருக்குமா?
இப்பொழுது பார்த்தா ஏன்னா நீங்க வந்து காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் நான் மறுக்கல, நான் அதான் சொல்றேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பெருங்கட்சியா நின்று இன்னைக்கு இந்த தேர்தலை சந்திச்சாங்க. எல்லா கட்சியும் வந்து விலகி போனா கூட ஒரு தனி பெருங்கட்சியா வந்து அந்த கட்சி களத்தில் நின்று இன்னைக்கு தேர்தலை சந்திச்சாங்க. ஆமா, அதாவது அதிமுக அது வந்து உண்மை. அதிமுக தனித்து நின்று தங்கள் மேலுள்ள நாங்கள் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இது ஜெயிச்சாங்க. இப்பொழுது அவர்கள் முன்னணியில் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது புதுச்சேரி நிலவரத்தப்படி காங்கிரஸ் திமுக முன்னிலையில் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இவங்க முன்னிலை இருக்குது. அதுதான் அது ட்ரெண்ட். அதை வந்து நம்ம இல்லைன்னு மறுத்துட முடியாது. நான் நினைக்கிறேன் இதுவும் வந்து முதல் ஒரு சுற்று கூட மாறலை. இந்த நேரத்தில் மணி வந்து ஏறக்குறைய 9:30 ஆகுது. ஒரு 1 இல்லை 2 சுற்று, மொத்தம் 12 இல்லை 14 சுற்று உண்டு. இது வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குன்றதை மறுக்க முடியாது. இன்னும் நான் நம்புகிறேன் நிச்சயமாக எங்களது அணி நெக் டு நெக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இல்லை, உளுந்தூர்பேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக முதலிடத்திலும் 2வது இடத்தில் அதிமுகவும் 3வது இடத்திலும் விஜயகாந்த் இருப்பதாக தகவல் வந்திருக்குது. அதாவதுங்க, விஜயகாந்த் வந்து ஒரு ஸ்பாய்லர். அதுதான் செய்ய முடியுமே ஒழிய ஒரு வெற்றி தோல்விக்கான இது இருக்க முடியாது. சில நேரங்களில் எங்களுடைய தலைவர்கள் சில நேரங்களில் கலைஞர் அவர்கள் இருக்காரு, எங்களை தலைவர்கள் இருக்காங்க. எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும். அவருடைய உயரம் அவருக்கு தெரியாமல் விஜயகாந்த் வந்தாருன்னா வந்து அவருடைய முடிவு சரின்னு சொல்லியிருப்பீங்களோ? ஆமாம், அவர் ஏன்னா ஃபைனலில் முடிவு சரிங்க தோல்வின்றது வெற்றி தோல்விகள் தான் இன்றைய தேர்தல் களத்தில் எது ஒவ்வொரு இல்லை நாம் உங்கள் கேள்வி சொல்கிறேன். எதை நோக்கி செல்கிறோம்? வெற்றியை நோக்கித்தான் ஒவ்வொரு அணியும் செல்கிறது. அப்போ வெற்றி அடைந்தால் உங்களுடைய இது சரி, தோல்வி அடைந்தால் உங்களுடைய இது தவறு. அப்படித்தானே இருக்க முடியும். இன்றைய வெற்றி தோல்வியை நோக்கி போகச்சே இது நெடுங்கால பயணம்ன்றாரு. நான் நெடுங்கால பயணமாக இந்தியாவிற்கு வந்து அரசியல் ஈடுபட்டு அரசியலே மாற்றணும் வரேன். இன்னும் நான் வெற்றி அடையவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்காக முயற்சி தவறு என்று சொல்ல முடியாது. அது போல தான் இதுவும். திரு வீரபாண்டியன், அதாவது கிட்டத்தட்ட 102-77, அதாவது இப்போ மணி சொல்ற மாதிரி இந்த மக்கள் நல கூட்டணியால இந்த மாதிரியான வெற்றி தோல்விகள் வந்து பாதிக்கப்படுது நினைக்கலாம். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் பார்க்குற அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இது வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் நிலவுது இந்த மக்கள் நல கூட்டணி ஓட்டு பிரிக்கிறதுனால. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வாக்குகள் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்கன்றது வருகிற பொழுது அது நிலவரங்கள் தான் என்ன. திரு நாராயணன் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. ஆமா, நாராயணன் இடம் வேற, வெற்றி பெறுகிற இடம் வேற. அவர் சொல்ற மாதிரி வாக்களித்த எண்ணிக்கை வருகிற போது முழுமையாக அதை பற்றி வாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சகோதரர் சொன்னது, எனக்கு அப்படிலாம் ஒருபோதும் என்னுடைய பொது வாழ்க்கையில் அவதூறையோ கலங்கப்படுத்துற மாதிரி பேசுனதில்லை. கண்ணியக்குறைவான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துனதில்லை. நம்ம ஒரு நிமிஷம் திணித்தா அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவர் நான் ஏற்றுவாரா? நான் திணிச்சாக்கா இங்கே பாருங்க, நம்ம சமூக அமைப்பில் ஸ்லாண்டர் இஸ் அ பார்ட் ஆஃப் த பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. அவதூறு அரசின் ஒரு பகுதியாகவே ஆயிடுச்சு. யார் அதற்கு காரணம் என்னான்னு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மனதோடு ஒரு உரையாடல் பண்ணுங்க. பண்ணணும். நான் அவரை பணியோடு கேட்டுக்கிறேன். அவர் அறிவுக்கு ஒரு வேண்டுகோள் இது. கொஞ்சம் நீங்களும் ஒரு உரையாடல் பண்ணுங்க, ஒரு நிமிடம். ரெண்டாவது, நீங்கள் இந்த மக்களை சந்தித்தீங்க, நமக்கு நாம இது ஒன்றும் நாங்கள் சந்திக்காததில்லை. தோற்றலும் நாங்கள் தோற்று போயிடுவோம். அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் என்றைக்குமே தோற்றதில்லை. நாங்கள் தான் லீடில் இருந்திருக்கோம் ஜனங்களை சந்திக்கிறதுல. நீங்கள் சொல்கிறீங்களா, என்ன அனுபவிச்சா சொல்கிறேன். இப்போ நான் ஒரு அடக்கமாக சொல்கிறேன், சொன்னதே கிடையாது, என்னை பற்றி சொன்னதே கிடையாது. நானே ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடி சேவ் இண்டியா சேஞ்ச் இண்டியான்னு கன்னியாகுமரி துவங்கி டெல்லி வரைக்கும் சைக்கிள் பயணம் போயிருக்கிறேன். பல லட்சக்கணக்கான மக்கள் செஞ்சுருக்கிறேன். நான் ரொம்ப சாதாரண ஆள் தான். எனவே எனக்கே இந்த அனுபவம் இருக்கிற போது எங்கள் கட்சியில் இருக்கிற சீனியர் மோஸ்ட்டுக்கு மக்களை சந்திக்கிற அனுபவம் எவ்வளோ இருந்திருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். பாத யாத்திரை, நடைபயணம், நமக்கு நாம எல்லாம் விஷயம் அதுவல்ல. நான் கேட்டதுன்னா, டாக்டர் கலைஞர், பேராசிரியர் போன்ற மூத்த தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க, கொள்கை வழி அரசியல் தலைவர்கள். அவர்கள் இருக்கிற பொழுதே ஒரு கொள்கை வழி அரசியலை நீங்கள் முன்னெடுக்கல, பின்தங்கிட்டீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வடிகிறேன். இந்த அரசியல் குற்றச்சாட்டு. நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்க, நானும் சென்னை தான். ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம சென்னையை பார்த்துருக்குறோம். அப்போ எப்படி இருக்கும் கூட்டங்கள்லாம்? இப்போ எங்கேயாச்சும் திமுக அண்ணா திமுக கூட்டங்கள் நடந்ததா? சின்ன சின்ன கூட்டங்கள் நடந்ததா? மக்களை சந்திக்கிறோமா? மக்களை நேரில் சந்தித்து அரசியல் உரையாடல் செய்வதற்கு மாறாக மக்களை எப்படி விலை பேசலாம் என்கிற துடிப்பின் அரசியல் இருக்கிறதா இல்லையா? இல்ல, இந்த உண்மையை நான் உங்க அறிவுக்கு முன்மொழியில. அதுக்கு முன்னாடி முன்னிலை நிலவரங்களை போயிடலாம். 103 தொகுதிகளில் அதிமுகவும் திமுக 77 இடங்களை முன்னிலைப்பதாக தகவல் வந்திருக்குது. காட்பாடியில் துரைமுருகன் முன்னிலைப்பதாக தகவல் வந்திருக்குது. தொடருங்களா. நான் கேட்டது என்னன்னா, ஒரு காலத்தில் அரசியல் உரையாடல் நடக்கும், உங்க கருத்துக்கள் கடுமையாக மோதும், அது நல்லது, அது ஜனநாயகத்துக்கு நல்லது. அது அமைதிப்படுத்தப்பட்டு பேசாம மூச்சு விடாம அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பதுங்கி இருட்டில் அங்கே இங்கே கூட்டமாக காரில் பயணிக்கிறாங்களே. என்ன காரணம்? மக்களை நேருக்கு நேராக முகம் பார்த்து சந்தித்து வாக்குகளை கேட்கணும், அரசியல் சொல்லணும், அவர்களை எக்யூப் பண்ணணும். இதான பாலிடிக்ஸ். ஏன் பதுங்கிட்டாங்க அரசியல்வாதிகள்? பொதுவாக நான் கேட்குறேன். குறிப்பாக அண்ணா திமுக திமுக ஏன் பேசுவதில்லை? ஏன் உரையாடல் செய்வதில்லை? ஏன் வீதிதோறும் ஒரு குழுக்கள் அமைத்து நீங்கள் மூச்சு விடாமல் பேசுகிறீங்க, சத்தம் போடாமல் பேசுகிறீங்க?
உங்க உடல் மொழியை திமுக மேல குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிரச்சாரங்களை நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா மக்கள் வந்து உங்களை அங்கீகரிக்கிறமான சூழலே இல்லையே. நான் சொல்றேன், நீங்க நியாயமான நீங்க கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு கேட்கிறேன். திமுகவுக்கு 10 வாக்கு, அண்ணா திமுகவுக்கு 12 வாக்கு, கம்மி எங்க கூட்டணிக்கு ஒரு 8 வாக்கு அளிச்சிருந்தாங்களா? அதை பத்தி நினைக்கிறீங்க. ஒரு வாக்கு வந்துச்சிங்களா? இல்ல வெற்றி பெற்ற என்ன இல்ல வாக்கு சொல்றேன். 66% வந்ததுனா நீங்க are getting to the goal. I accept that. நானே உங்க வழிக்கு வருவேன். இல்ல அதோட குறைஞ்சா என்ன? இல்ல குறைந்தா என்னன்றேன். நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். கேள்வி கேட்டீங்கல, அரசியல்ல குறைந்தால் என்ன? எங்களுக்குரிய வாக்கு மக்கள் அளித்தாங்கன்னா அது பெருமிதம் இல்லையா? சொல்லக்கூடிய செய்தி இல்லையா? அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறீங்களா? முன்ன மாதிரி நீங்க பண்றீங்களாங்க? நான் கேட்டது பாலிடிக்ஸ் அவர் உணர்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல உணர்றது கரெக்ட். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு வராதனால அமைதியா இருக்க. ஒரே ஒரு விஷயம், நீங்க அம்மையார் ஜெயலலிதா அடிக்கடி கம்யூனிஸ்டுகளை சொல்லுவார், தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியல் கண்டுபிடிச்ச ஆட்கள் அப்படிம்பாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க எத்தனை காலத்துக்கு அந்த உண்டியல் இத பேசிட்டு போறா? ஒரு காலத்துல வந்து உண்டியல் எடுத்து பண்ணாங்கறது இன்னைக்கு எங்க உண்டியல்? நாங்களே உண்டியல் ஏந்தி இருக்கோம். இன்னைக்கு பாலன் மாளிகை உயர்ந்து இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சென்னையில குடிசைகள்ல ஜீவானந்தம் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் மாதிரி இன்னைக்கு கார்ப்பரேட் ஆபீஸ் போல பாலன் இல்லம் டி-நகர்ல நிக்குது. ஏன் நீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? குடிசையிலே இருக்க வேண்டியதானே? இன்னைக்கு தொலைக்காட்சிகள் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கிறது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எல்லாரும் ஒவ்வொரு மீடியாவா இருக்காங்க. நீங்க பிரச்சார கூட்டங்கள் என்பது மக்களை தொடர்பு கொள்வதற்கு, என்னுடைய கருத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இன்னைக்கு எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கோம். முதல் தேர்தல் முடிவு வந்துச்சுன்னா 3 நாள் அவன் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு ஆட்சி ஆரம்பிப்பா பண்ணு, அடுத்த செகண்ட்ல மாறிக்கிட்டே இருக்கு. இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை தான் நீங்க பார்க்கணுமே தவிர நீங்க மக்களை சந்திக்கல, மக்கள்கிட்ட பேசலங்கிறது வந்து இது எப்படி ஒரு, அதுவும் பொது உடைமை சித்தாந்தத்தினுடைய தோழர் வந்து எப்படி சொல்றாரு? இல்ல ஒரே ஒரு செகண்ட், என்னன்னாங்க அவர் சொன்னது கரெக்ட் இல்ல. இந்த சீமான் வச்ச ஒரு செய்தி, கடலூர்ல நம்ம செய்தியாளர் பிரேமராஜ் தொடர்பு இருக்கிறார். பிரேமராஜ், அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் சொல்லுங்க, கடலூர் நிலவரங்கள் சொல்லுங்களேன். பிரேமானந்த், கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில இப்ப வந்து 4 மையங்களை கொண்டு வந்து, அதாவது கடலூர் குறிஞ்சிப்பாடி பெரியார் கலைக்கல்லூரியிலும், சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் வந்து புவனகிரி ஆகிய தொகுதியில் வந்து அரசின தொழிற்பயிற்சி நிலையிலும், விருதாச்சலம் திட்டக்குடி ஆகிய வந்து குழந்தையப்பேர் அரசு கல்லூரியிலும், தொண்டூர் மட்டும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி வந்து பொறியியல் கல்லூரியும் வந்து வாக்கின் மேல் காலை 8 மணிக்கு துவங்கியது. 8 மணிக்கு துவங்கிய இந்த வாக்கியங்கள் வந்து முதல் இடங்கள், அதாவது கடலூர் சட்டமன்ற தொகுதியில வந்து ஏடிஎம்கே முன்னிலையும், குறிஞ்சிப்பாடி சட்டமன்றத்தில் டிஎம்கே முன்னிலையில் வைக்கிறது. மூலம் வந்து காட்டுமன்னார், ஆனால் இருப்பினும் அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் வந்து முன்னிலையில வைக்கிறது. மேலும் வந்து நெய்வேலியில் டிஎம்கே முன்னிலையும், சிதம்பரம் ஏடிஎம்கே முன்னிலை, திட்டக்குடி டிஎம்கே முன்னிலை, ஆக மொத்தம் டிஎம்கே 9 சட்டமன்ற 6 சட்டமன்ற தொகுதி தான் தற்போது அவங்களுக்கு நிலவரம் கிடைத்துள்ளது. இதால் வந்து பாத்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதியில் ஏடிஎம்கேவும் 3 சட்டமன்றத்தில் டிஎம்கேவும் படி வருகிறது. வாக்கு எண்ணிக்கை மீட்டிங்கில் உள்ளது சார். நன்றி பிரேமானந்த். திரு பிரசன்னா தொடருங்களா? இல்ல, அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம தோழர் சொன்னது போல வந்து தெருவுக்கு தெரு மக்களை சந்திக்கல. நாங்க ஒவ்வொரு பூத்து வாய்ஸா ஒரு பூத்து வகையாக வந்து பிரிச்சு அதற்கு ஒரு குழுக்களே அமைச்சிருக்கோம். நாங்க எங்க கட்சியில் அமைச்சிருக்க குழுக்கள்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிட்ட ஒப்புதல் வாங்கிட்டா செயல்பட முடியும். நீங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, எங்களுடைய செயல்பாடு இப்படி இருக்கு. நீங்க அந்த இதை வேறுபடுத்தி பார்க்கணும். நான் திரும்பவும் அதை தான் சொல்றேன். நீங்க உங்களைப் போல எங்களுக்கு மக்களை சந்திக்கிற அனுபவம் இல்லை, நான் அப்படிலாம் ஒப்பிடவே சொல்லலை. நீங்க என்ன சொன்னீங்க, மக்கள்கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. நீங்க நான் சொன்னேன், மக்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தது அரசு, மக்கள்கிட்ட பயணித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் நான் அந்த ஒப்பீட்டளவுல சொன்னேனே தவிர நான் உங்களை சிறுமைப்படுத்தலை. நான் அந்த என்னைக்குமே பொது உடைமைவாதிகளை சிறுமைப்படுத்துகிற அந்த இயக்கத்திலேருந்து நான் வரல. ஏன்னா தலைவர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் பார்த்திராவிட்டால் நான் இன்றைக்கு பொது உடைமைவாதியாகத்தான் இருந்திருப்பேன். நான் அதைத்தான் வலியுறுத்துறேன். அடுத்த தலைமுறையாச்சும் அங்க போங்கன்னு அர்த்தம். ஏன் நீங்களா வரல? ஒரே ஒரு நிமிஷம், பொது உடைமை சித்தாந்தத்தை ஒரு நிமிஷம், பொது உடைமை சித்தாந்தத்தை இன்னைக்கு நானும் நெஞ்சில வச்சிருக்கிறதுனாலதான் நான் சொன்னேன் பொது உடைமைவாதிகளை சிறுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு மிக தெளிவா சொன்னேன். நீங்க கருத்தியல் ரீதியாக இன்னும் ஒருபடி மேல போய் நீங்க தேசிய அங்கீகாரத்தையே இழந்திருக்கீங்க. உங்க கட்சியினுடைய தேசிய அங்கீகாரத்தை இழந்திருக்கிறீர்கள். அதற்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டில் மட்டும் கம்யூனிஸ்டுகள் வளமா மற்ற மாநிலங்கள்லயே இல்ல, உங்களுடைய கொள்கை தோற்று போயிருக்கிறது. அந்த ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது நீங்கள் மக்களிடத்திலே தோற்று இருக்கிறீர்கள். அதை நீங்க ஒத்துக்கணும். எவ்வளவு பிரச்சாரங்கள் இருக்கட்டும், எவ்வளவு மக்களை சந்திக்கட்டும், மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, உங்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. 108, 77 அதிமுக 108 தொகுதியிலும் திமுக 77 இடங்களில் முன்னிருப்பதாக தகவல் வந்திருக்குது. ஒரு
பாமக 2 இடங்களில் முன்னிலை இருப்பதாக தகவல். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். கம்யூனிஸ்டுகள் வந்து தேசிய அரசியலை முன்னெடுக்கிறோம், நாங்கள் தோற்று போல இந்த இப்போ கேரளாவில் ஆட்சி அமைக்கிறோம். சார் நீங்கள் 85 வருஷம் தோற்று போன கிரீஸில் அறிவின் நுழைவாழ்னு சொன்னாங்க கிரீஸை, கிரேக்கத்தை, சாக்ரட்டிஸ் துவங்கி. ஆனால் அங்கே வந்து பேலட்டில் நாங்கள் வின் பண்ணோமே, ஸ்வீப் பண்ணோமே, 340 பார்லிமெண்ட் சீட்டுக்கு 290 வெற்றி பெற்றுமே. அதனால இங்க நாங்க தோல்வி அடையலாம், ஆனா நாங்க இருக்கிறோம். கம்யூனிஸ்டோட சித்தாந்தங்கள் வந்து நீங்க அதாவது பழைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த உடல் மொழியே நல்ல மொழி அல்ல. இது இல்ல சார், கிரீஸ்ல கிளை இல்ல சார். நான் பேசுறேன், ஒரு நிமிஷம். நான் கேக்குறேன்னா, நீங்க என்னதான் வாட்ஸ்அப்ல பேசுங்க, பேஸ்புக்ல பேசுங்க, நவீனங்கள்ல பேசுங்க, மக்களின் முகம் பார்த்து பேசினால்தாங்க அது எழுச்சி. எனவே தாங்க கலைஞர் இந்த வயதில் அவர் போறாரு. அவருக்கு தெரியாத வாட்ஸ்அப் பேஸ்புக்கு. நான் கேட்டது என்னன்னாக்கா, தலைநகர் சென்னையில ப்ளீஸ் இல்ல 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 சொல்ற கருத்து தயவு செஞ்சு நீங்க அந்த மனதோட உரையாடுங்க. இல்ல 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 நான் சொல்லுகிற கருத்து அலோ பண்ணுங்க, மனதுக்கு பக்கத்துலயால எடுத்துட்டு போங்க சார். நான் எடுத்துட்டு போறேன் பாருங்க. தலைநகர் சென்னையில திமுக அண்ணா திமுக கூட்டம் போட்டு மக்கள் மத்தியில பேசுறாங்க. நோட்டு வைத்துக் கொண்டு மக்களை அணுகியதுதான் உண்மை. இது எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும். பட் கட்டுக்கட்டா கரன்சி நோட்டு வைத்து நீங்கள் மக்களை அணுகிறீர்களே தவிர கொள்கை வைத்து மக்களிடம் பேசவில்லை. இது குற்றச்சாட்டு. நான் சார்ந்து இது உண்மையா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியும். சென்னை கிழக்கு மாவட்டத்தில் நான் பொறுமையா கடந்த ஜனவரியில இருந்து இந்த தேர்தல் காலம் வரைக்கும் பொதுக்கூட்டங்களாக வாய்ப்பு இருக்கு. நீங்க உடனே கட்டடத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, அது ட்ரஸ்ட், அது பார்ட்டி, இது தனி நபருக்கு சொந்தமானதல்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாளைக்கே இல்லை நாளை மறுதினமே திமுக ஆட்சிக்கு வந்து டாக்டர் கலைஞர் ஒரு தீர்மானத்தையே போடட்டும். அது ஒரு குழந்தைகள் மருத்துவமனைக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, நாங்கள் கொடுத்துட்றோம். அதே நேரத்தில் உங்கள் சொத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்கள் சொத்தை உங்களுக்கு கொடுத்துருங்க. சொத்தை என்னென்ன ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறீங்க, எங்ககிட்ட சொத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு தகவல், திருச்செந்தூர் தொகுதியில் வந்து சரத்குமார் வந்து 5000 வாக்குகள் வந்து பின்னடைவில் இருக்கார். தொடருங்களா, அதை பத்தி கருத்து என்ன சொல்லுங்க. இல்ல அது வந்து நிலவரத்தை மட்டும் சொல்றேன், உங்களை கருத்துக்களை கண்டினியூ பண்ணுங்க. சித்தாந்தத்தை பத்தி பேசலாம், எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறேன். நான் பேசுறதுக்கு ரெடி. இல்ல சித்தாந்தங்கள் பேசக்கூடிய சூழல் இல்ல. இருக்கக்கூடிய நிலவரங்கள் நிலவரங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கோம். நான் பேசுறதுக்கு ரெடி. கம்யூனிஸ்ட் ஏன்னா காந்தியத்தை விட ஒரு சேர்ந்த சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்க முடியாது. சரி வச்சுக்கங்க, அப்படியே வச்சுக்கங்க, ரொம்ப நல்லதுதான். ஓகே, அந்த காந்தியம் வெற்றி பெறாமல் இல்ல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அதே மனசுல வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். அதாவது என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா சித்தாந்தம், அரசியல், அவங்களுக்கு மக்களோட தொடர்பு இல்லை, வாக்களிக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்கிடுறீங்க. நீங்கள் சார், நீங்கள் தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்து கொடி பிடிச்சி போராடுறோம் நாங்கள் தான் சார் தெருவில். சாதாரண நீங்கள் என்ன, நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் இருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் தான் இருப்பீங்க. நாங்கள் போய் அந்த ஏழைகளுக்காக நிற்போம், போராடுவோம். ஆனால் தேர்தல் தொடர்ந்து பேசும் ஒரு 5 ஆண்டுக்கு தேர்தல் கண்டி தோக்கடிப்பீங்க. அந்த கலை உங்களுக்கு தெரியும். இருக்கு மீண்டும் சிறப்பு அதிகாரம் யாருக்கு விவாத நிகழ்ச்சிக்கு நேரில் அன்போடு வரவேற்கிறோம். கிட்டத்தட்ட முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. கிட்டத்தட்ட 232 தொகுதியில் 195 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரம். அதிமுக 115 இடங்களிலும், திமுக 77 இடங்களிலும், பாமக தனித்து நின்று பாமக 3 அல்லது 4 தொகுதியில் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. திரு அமெரிக்கை, அதாவது ஒரு இவங்க மக்கள் நல கூட்டணி பார்த்தீங்கன்னா 6 கட்சி கூட்டணி இருந்து கூட இன்னைக்கு ஒரு தொகுதியோட முன்னிலைங்கிறது அந்த வாய்ப்பே இல்லை. ஆனால் பாமக வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக களத்தில் நின்று இன்னைக்கு 4 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இல்ல இந்த கடும் போட்டிக்குள்ள திமுக அதிமுக மக்கள் நல கூட்டணி ஒரு தனிப்பெரும் கட்சியாக நின்று பிஎம்கே இவர் அன்புமணி அவருடைய பிரச்சாரம் இளைஞர்களிடம் எடுபட்டது என்பதில் அப்படி பார்த்தா அவர் பின்னடைவு பின்தங்கி இருக்கலாம். அது வந்து நான் இன்றைக்கு பல இடங்களில் இளைஞர்களிடம் பார்த்த உண்மை. அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆன்டி தலித் என்ற ஒரு முத்திரை இருக்கிறது. அதனால் ஒரு பெரிய பின்னடைவு மற்ற இடங்களிலும் வந்தது. அதாவது இந்த காலகட்டத்தில் அனைத்து கட்சிகளும் ஒப்புக்கொண்ட மதுவுக்கு எதிரான கோஷத்தை டாக்டர் ராமதாஸ் அரசியல் பாப்புலராக இல்லாத காலத்திலேருந்து சொன்னான்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மாறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். பிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி.
கம்யூனிஸ்டுகள் கொள்கை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அமைத்துள்ள கூட்டணி ஒரு கொள்கை இல்லாத ஒரு கம்யூனிச சித்தாந்தம் என்றது கொள்கைகளை முற்படுத்துகின்ற ஒரு இது. ஆனால் அவர்களே தலைவர்களை முன்னிறுத்தி ஒரு இது அவங்க கொள்கைக்கு பின்னடையப்பட்டு கொண்டார்கள் என்பதுதான் இன்றைய நிலையில் உண்மை. அந்த கூட்டணி ஒரு மக்களால் ஒதுக்கப்பட்ட கூட்டணி என்பது இன்று தெளிவாகி வருகின்றது. நிச்சயமாக மக்கள் ஒரு கொள்கைக்கான கூட்டணி, ஒரு மத சார்பற்ற கூட்டணி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்ற பேச்சே இன்னைக்கு பேசலை. இன்னைக்கு காங்கிரஸ் கூட முன்னிலையில் இருக்குது, பிஜேபின்ற பேச்சே இல்லாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கு தமிழகம் ஒன்று தெளிவாக இருக்குது. மத சார்பற்ற அனைத்து மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழணும்னு எல்லா கட்சிகளும் இருக்காங்க. அது பிஜேபி மட்டும் தனிமைப்படுத்தி உள்ளது. அதே போல் ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி ஒரு மக்கள் விரோத அரசை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு உருவாக்கி உள்ளது என்பதுதான் இன்றைய நிலவரம். இனிமே கோபம் அதிகரிக்கும். அப்ப அதிமுக வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கே காரணம் நாங்க தான் சொல்லுவாங்க. இன்னும் வாக்குகள் எண்ணிக்கை வாய்ப்பா போச்சு. ரெண்டு பேரும் மலர்ந்த முகத்தோடு வந்தாங்க. நான் என்ன சொன்ன வாழ்த்துக்களே சொல்லிட்டேன் அவங்களுக்கு. நான் என்ன கேட்கறேன், நம்ம அதுக்கு போக வேண்டாம், நம்ம நிறைய அதை பத்தி எல்லாம் பேசிட்டோம். நான் என்ன கேட்கறேன், இப்போ 6 கட்சி கூட்டணி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகள் விஜயகாந்த் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க அந்த கூட்டணியில் அவங்க இருந்தாரு, முதலமைச்சர் வேட்பாளராக அவரை முன்னிறுத்தினீங்க. ஆனா பாமக ஒரு தனித்து நின்று கிட்டத்தட்ட 4 தொகுதியில முன்னிலையில் இருப்பது உங்களை பொறுத்தவரை எதை காட்டுகிறது? கொஞ்சம் பொறுங்க. இப்போ நாங்க கூட 2-3 தொகுதிகளில் முன்னிலையில் வரலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வாக்கு நீங்க சேர்த்து பாருங்க. இப்போ நாங்க 6 கட்சி கூட்டணி சேர்ந்து ஒரு 50-60 லட்சம் வாக்கு நாங்க வாங்கிருக்கோம். கிட்டத்தட்ட 197 தொகுதியினுடைய முன்னணி நிலவரம் வந்துருச்சு. இன்னொரு கிட்டத்தட்ட இருக்கிறது ஒரு 35 தொகுதி தான் முன்னிலையில் வரலாம். அதுல நாங்கள் 5-10 கூட வரலாம். நான் சொல்றது என்னன்னா, ஒரு 50-60 லட்சம் வாக்குகள் நாங்க வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. மிகுந்த நம்பிக்கையோட இருக்கிறீங்க, பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஒரு 50-60 லட்சம் வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சாதாரணமானது? அது ஒரு பெரும் ஜனநாயகத்தில் பெரும் பங்களிப்பு அல்லவா அது? எனவே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். எங்களுக்கு அளிக்கிற வாக்கை நீங்கள் பார்த்த பிறகு இவங்க இன்னும் பழி சொல்லுவாங்க, நீங்கள் பி டீம் தான், உங்களால் தான் நாங்கள் தோற்றோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டுல 200 ஓட்டுல தோத்தாலும் தோல்வி தானே. வெற்றிங்கிறது வேற. ஜனநாயகத்தில் ஒரு வாக்குல தோல்வி இருந்தாலும் தோல்விதான். அந்த தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்வோம். எங்களை போன்ற ஒரு வாக்குங்கிறது நீங்க அடிக்கொருக்கா பயன்படுத்த பொது தேர்தலில் எங்களை போன்ற அதிகமான தோற்ற கட்சி இல்லை. இல்லை, புரியுது, நல்லா தெரியும் எனக்கு. எங்கள் கட்சி என்னன்னு அடுத்த போது நாங்கள் வர நிற்கிறோம். இதை நான் இன்னும் வேறு டிவியில் நாங்கள் போக போகிறோம். தேர்தலை தொடர்ந்து நாங்கள் தோற்று கொண்டு தான் இருக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அதாவது மக்கள் நிராகரித்து விட்டாருன்றார் அந்த சொல்லாதீங்கன்றீங்க. நல்ல கணிசமான வாக்களித்திருந்தால் நிராகரிப்பாகும்போது வெறும் எண்ணிக்கை இல்லை, மக்கள் அளிக்கிற வாக்கையும் நீங்கள் பாருங்கள். எனவே கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்காக நீங்க இவ்வளவு கடந்த அதாவது என்னைக்கு வைகோ அந்த தொகுதியில நான் போட்டியிடலன்னு சொல்லி பின்வாங்கினாரோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டணியோட செயல்பாடுகள் கடந்த ஒரு 10-15 நாட்களாகவே ஒரு சுணக்கமான ஒரு சூழல் நிலவச்சு நீங்க மறுக்க முடியாதல்ல. இல்ல, நீங்க எல்லாமே எல்லா என்ன மக்கள் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டணி 3வது கூட்டணி 4வது அணி 5வது அணி வரும், பட் நெருங்க திமுகவா அதிமுகவாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிருங்கிறத ஆரம்பத்துல இருந்தே சொன்னாங்க. ஆனா வைகோ என்னைக்கு போட்டியில்னு சொன்னாரோ அதுக்கு பிறகு ஒரு தொய்வு ஏற்பட்டதுங்கிறத நீங்க மறுக்க முடியாதல்ல. மக்கள் எல்லாவற்றையுமே நாங்க ஆய்வு கொடுத்துக்கோம். மக்கள் நல கூட்டணி என்பது ஒரு கொள்கை வழி கூட்டணியாக தொடரும் என்று நாங்க அறிவிச்சிட்டோம். நேற்று அவர் அறிவிச்சிருக்கிறார் ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில எங்க கட்சியில அறிவிச்சிருக்கிறோம். வெற்றி தோல்வி என்பது இயல்பானது. இந்த கூட்டணி தொடரும், இதை நாங்கள் முன்னெடுப்போம். இதே கூட்டணியில் நாடாளுமன்றத்தையும் சந்திப்போம், உள்ளாட்சி தேர்தலையும் சந்திப்போம் நாங்கள் சொல்லிட்டோம். நீங்க சொல்கிற விமர்சனங்கள் எதா இருந்தாலும் சரி, அதை நாங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்துவோம். எதை நிராகரிக்க மாட்டோம். எல்லா வகையும் பரிசீலனைக்கு உட்படுத்தி தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்வோம், முன்னெடுப்போம். வேற என்ன? தற்போதைய நிலவரம் அதிமுக 116 தொகுதிகளிலும் திமுக 77 தொகுதியில் முன்னிலை இருப்பதாக தகவல் வந்திருக்குது. அமெரிக்கை, அதாவது நீங்க ஆரம்பத்தில் சொல்லும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி உறுதியா இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு தகவலை பதிவு பண்ணீங்க. போகக்கூடிய சூழல் என்னுடைய கணிப்பு தவறாக இல்ல, நீங்க அதை கூட இதுக்கு முன்னாடி சொல்லும்போது சுற்றுகள் மாறி மாறி வரும், இப்பொழுது மாறி வரும்னு நினைக்கிறேன். பட் நிச்சயமா ட்ரெண்ட் தெளிவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு தவறு இல்லைன்னு, என்னுடைய தவறுகளை நான் ஒப்புக்கொள்வது என்றைக்குமே நான் இது பண்றது இல்லை. எங்க கட்சியினுடைய தவறையே நான் பப்ளிக்கா ஒர்க் பண்ணி இல்ல. நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியில ஜி.கே. வசன் அந்த தலைமையிலான அந்த ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா இந்த தேர்தலை ஒரு வெற்றி கொண்டாட வாய்ப்புல இருந்திருக்குமா? என்ன சொன்னீங்க? இல்ல சரியான கேட்டுக்கல. இல்ல, காங்கிரஸோட ஜி.கே. வாசன் என்ன
காங்கிரஸ் கூட்டணி ஜி.கே. இல்ல. வாசன்ற ஒரு பேரை சொன்னாரு. கூட்டணியில வந்து இல்ல. அவருக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா 0.5% வாக்கு கூட இல்லாத ஒருத்தர் வந்து நீங்க காங்கிரஸோட ஒப்பிட்டு பேசுவது தவறு. எனக்கு ஜி.கே. வாசன் அவரோட தனிப்பட்ட முறையில் பெரிய நம்பிக்கை உண்டு, பெரிய மரியாதை உண்டு. ஆனா அந்த தனிநபருக்கு என்ற 0.5% ஓட்டை வைத்து நீங்க காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய கட்சியினர் ஒப்பிடுவது தவறு என்பதை நான் பதிவு செய்வேன். ஓகே, நம்ம செய்தியாளர் கோபிநாத் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள், வெற்றி வாய்ப்பு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி அங்க இருக்கிறாங்க தொண்டர்கள் கோபிநாத்? வணக்கம் சார். இங்க அதாவது காலை முதலே உற்சாகத்துடன் காணப்பட்டு வருகின்றனர். தற்போது வந்துள்ள தகவலின்படி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இவர்களது உற்சாகம் மேலும் பெருகெடுத்து உள்ளது என்று கூறலாம். அதே போன்று தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் கூட அதிமுக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது உற்சாகமாக தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். மேலும் இங்க உள்ள திரைகளிலும் கூட அதிக அளவில் அதிமுக வெற்றி பெறும் என்ற ஒரு தெளிவான தகவல்கள் தெரிவிப்பதால் இங்க இவர்களது உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. அதே போல இந்த வீதிகளிலும் கூட அலுவலகத்திற்கு எதிரே உள்ள வீதியிலும் கூட தொண்டர்கள் தற்போது உற்சாகமாக கொண்டாடி வருகின்றதை நம்மால் காண முடிகிறது. நன்றி நன்றி கோபிநாத். அதாவது திரு வீரபாண்டியன், இப்போ 91க்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாறி மாறி திமுக அதிமுக எல்லா தேர்தலும் அப்படிதான் ட்ரெண்ட் போச்சு. பட் இந்த தேர்தல் மட்டும் வித்தியாசமாக வந்து மறுபடியும் மீண்டும் வந்து அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் வந்து கிட்டத்தட்ட 115 தொகுதியில் முன்னிலை இருக்கிறாங்க. உறுதியாக வந்து இந்த நிலவரம் அப்படியே தொடர்ந்து போச்சுன்னா மறுபடியும் அதிமுக வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் மாற்று அரசியல் மாற்றி மாறி வந்த ஒரு சூழ்நிலை போய் தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சிங்கிறது மறுபடியும் தொடர வாய்ப்புகள் இருக்கா உங்களுடைய பார்வையில்? ஏன்னா இதுல வாய்ப்பும் இருக்கு. ஆனா அது நல்லதல்ல. ஒரு நெருக்கடி இருக்கணும். ஆளுகிற கட்சிக்கு ஒரு நெருக்கடி இருக்கணும். இருந்தா நல்லது. ஒரு நெக் டு நெக் வந்தா நல்லது. குறைந்தபட்சம் நாங்க முன்மொழிந்தது 2க்கும் மாற்று. குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் முன்மொழிந்தோம். 2 கட்சியும் கூடாது, எனவே எங்களிடம் அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அதற்கு வந்து கூட்டாட்சி முறையை நாங்கள் முன்மொழிந்தோம். பல கட்சி இயங்கும் முறை உள்ள ஒரு நாட்டில் கூட்டாட்சி முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது காங்கிரஸை இணங்கி விட்டது, நாடாளுகிற பிஜேபி இணங்கி விட்டது, கம்யூனிஸ்டுகளை இணங்கி விட்டோம். தேசிய கட்சிகளை இணங்கி விட்ட பிறகு இந்த திமுக அதிமுக 2 பேரும் அதிகாரம் எங்க 2 பேருக்கு தான் இருக்கணுங்கிறாங்க. நான் தனிப்பட்ட முறையில் நான் இன்னொன்று கூட நினைத்தேன், திமுக வெற்றி பெற மாதிரி இருந்தாக்கா அது காங்கிரஸ் தயவில் வெற்றி பெறுகிற மாதிரி சூழல் வந்தாக்கா காங்கிரஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க, ஆட்சியில் பங்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கும் திமுக? எனவே அதுபோல ஒரு நிர்பந்தம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பதை விட ஒரு கொள்கை வழியாக பகிர்ந்து கொள்வதற்கு திமுக ஏன் தயாராகல, அதிமுக ஏன் அந்த சிந்தனை வரல? நீ கட்சிகளையே கூட பாத்தீங்களா, நீங்க அவங்க சின்னதாக தான் போட்டியிட வைக்கிறாங்க. அப்ப சிறிய கட்சிகளுக்கான அடையாளத்தை கூட அவங்க அழிக்க நினைக்கிறாங்க பாருங்க. இது தேசிய கட்சிகளுக்கு இல்லாத, தேசிய கட்சிகளோடு நீங்க உடன்பாடு கொண்டு அவங்க சின்னத்துல போட்டியிடுன்னு சொல்றான் பல இடங்கள்ல, பல மாநிலங்களில் சொல்றான். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா என் சின்னத்திலே போட்டியிடுங்கிறாங்க. அப்ப சிறிய கட்சிகள் ஜனநாயகத்தில் சிறிய கட்சிகளின் அடையாளத்தை கூட அழிக்க நினைக்கிறாங்க இந்த 2 பெரிய கட்சியும். இதை தொடர்ந்து பேசும். பாய்ஸ் கார்டிலிருந்து நமது செய்தியாளர் புவனேஸ்வரி தொடர்பு இருக்கிறாங்க. புவனேஸ்வரி, அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை சொல்ல, பாய்ஸ் கார்டில் இருக்கக்கூடிய நிலவரங்கள். ஓகே, தொடர்ந்து பேசும். அதாவது முன்னணி நிலவரங்கள் கிட்டத்தட்ட வந்து அதிமுக 117 இடங்களிலும், திமுக 81 இடங்களிலும், பாமக 4 இடங்களில் முன்னிலைப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதற்கு முன்பாக நம்மளுடைய தேனி செய்தியாளர் செந்தில் வந்து இணைப்பில் இருக்கிறார். செந்தில், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை கொஞ்சம் பதிவு பண்ணுங்களேன். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியில் வந்துட்டு அதிமுக ஒரு முன்னணி நிலவரத்தில் போயிட்டு இருக்காங்க சார். திமுக வந்துட்டு பெருவாக்கு வித்தியாசங்கள் பின்னடைந்து போயிட்டு இருக்கு திமுக. அதிமுக வந்து ரீடிங்ல இருக்கு. தேனி செந்தில், குறிப்பா வந்து பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியோட நிலவரம் சொல்லுங்களேன். அதாவது நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய போடி சட்டமன்ற தொகுதியில் வந்து அவர் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் வந்து முன்னணியில் இருக்கிறார் சார். மொத்தம் வந்துட்டு 680 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறாரு. எவ்வளவு வாக்குப்பதிவு? ஓகே, நன்றி செந்தில். அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் விவாதம் தொடரும் தேர்தல் சிறப்பு செய்திகளுக்கு பிறகு.